அழியப்பட வேண்டியது அப்படிங்கிற ஆத்ம ஞானத்தை எடுத்ததும் இப்படி உபதேசிக்கலாமா அப்படின்னா, நம்ம ஆத்ம ஞானம் கொஞ்சமாவது வந்தாதான் நம்ம உலக இயல்புல இது நடக்கிறதெல்லாம் இயல்பு அப்படிங்கிறது நமக்கு புரியணும். அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆத்மஸ்திதி வந்தவனுடைய நிலை என்ன அப்படிங்கறத பகவான் சொன்னான். அதுக்காக இப்ப அர்ஜுனன் அந்த மாதிரி நீ இப்ப கிளம்பி போயிடணுங்கிறது அர்த்தம் கிடையாது. இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும்னு தானே அர்ஜுனன் சொல்றான். அத கலக்கத்தை போக்குறதுக்காக தானே பகவான் ஆத்ம வித்தியை உபதேசம் பண்றான். அப்படி உபதேசம் பண்ணினது எதுக்குங்கிறதுனா, அர்ஜுனன் இப்ப கிளம்பி போகணுங்கிறதுக்காக இல்ல. ஆத்மஸ்திதி எனக்கு வந்துடுத்து, ஸ்வரூப லட்சணம் புரிஞ்சுடுத்து, அதனால கண்ணா நான் கிளம்பிடுறேனே அப்படின்னு கிளம்புறதுக்காக இல்ல. அதனாலதான் உடனே கர்மயோகத்தை எடுத்துட்டான். அப்படி நீ கிளம்பாத, நீ அந்த நிலைய உணர்ந்து உன்னுடைய கடமையை செய் அப்படின்னு கொண்டு வரானே பார்க்கணும். ரொம்ப அழகா ஆத்ம வித்தியை உபதேசம் பண்ணி முடிச்சுட்டு, அதான் முடிக்கல, 2வது அத்தியாயத்துல ஆத்ம வித்தியை கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். இப்பதான் ஆத்ம வித்தியை கேட்ட உடனே அர்ஜுனனுடைய மனசு கொஞ்சம் பரிபக்குவம் அடையும் அப்படின்னு நினைச்சுதான் யுத்த ஸ்வபாரத நடுவுல வருது. யுத்தம் பண்ணுப்பா, இதான் கேட்கிற இல்லையா, இப்ப புரியறதா, யுத்தம் பண்ணு அப்படின்னாலும் அர்ஜுனனுக்கு இன்னும் அந்த பூர்ண நிலை அதை புரியாததுனால இன்னும் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறதாவே இருக்கு. நமக்கு கீதை கேட்கணுங்கிற பாக்கியம் இருக்கிறதுனால 18 அத்தியாயம் நம்ம கேட்கணுங்கிற பாக்கியம் இருக்கிறதுனால 2வது அத்தியாயத்திலேயே அர்ஜுனன் எழுந்துடல. ஆத்ம வித்தியை உபதேசம் பண்ணிட்டு நேற்றைய தினம் கடைசியா நாம் பார்த்த ஸ்லோகம் கர்மண்யேவா திகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன அப்படிங்கிற அழகான ஸ்லோகம். கர்மாக்கு தான் நீ அதிகாரி, கர்மண்யேவா அதிகாரஸ்தே. அர்ஜுனனுக்கே அதுதான் நிலைனா நம்ம எல்லாம் என்னன்னு யோசிக்கணும். அர்ஜுனன் கிருஷ்ணனையே சாட்சாத்கரிச்சவன், கிருஷ்ணனோட கூடவே ஸ்நேகமா இருக்கக்கூடியவன், கிருஷ்ணனையே புரிஞ்சின்றவன், கிருஷ்ணனுக்காகவே வாழறவன். ஒரு விதமா பார்த்தா நராவதாரம், நரநாராயணர்கள்ல நராவதாரம். அப்படி இருக்கிற அர்ஜுனனுக்கே கண்ணபிரான் சொல்றான் கர்மண்யேவா அதிகாரஸ்தே மா பலேஷோ கதாச்சனக. கர்மாக்கு தான்ப்பா நீ அதிகாரி. இப்படி கிளம்பி போயிடுறே, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறேன்னு சொல்லாத அர்ஜுனா. உனக்கு கர்மாலதான் அதிகாரம் உனக்கு இருக்கு. ஏன்னா உனக்கு இன்னும் அந்த உன்னத நிலை வரல, அதை புரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். இதுதான் ஆத்மஸ்வரூபம், இதுதான் ஸ்வரூப லட்சணம்ங்கிறத புரிஞ்சுண்டு நீ பண்ண வேண்டிய கடமைய பண்ணு. மா பலேஷு கதாச்சன. பலனெல்லாம் யோசிக்காத. இதனால எனக்கு இந்த பலன் வருமா, இதை நான் செஞ்சா எனக்கு இவ்வளவு ரூபாய் வருமா, இதனால எனக்கு என்ன லாபம் அப்படிங்கறத யோசிக்காம உன்னுடைய கடமையை நீ செய். அது வரது தானா வரும். அதை கொடுக்க வேண்டியது ஏன் கடமை. பகவான் சொல்றான், உனக்கு பலனை கொடுக்க வேண்டியது ஏன் கடமை, அதை பத்தி நீ யோசிக்காத. நீ உன்னுடைய கர்மானுஷ்டானங்களை சரியா செய், போறோம். அதுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை நான் கொடுப்பேன், அதை பத்தி நீ யோசிக்காத அப்படிங்கிறது 47வது ஸ்லோகம் நமக்கு அழகா அமைஞ்சது. கர்மமே யோகம், கர்மா செய்யறதே நமக்கு யோகம். அதனால கர்ம யோகம். ஞானம் தானே யோகம் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருந்தா கர்மாவும் யோகம் தான். கர்ம யோகம் அப்படின்னு அதனாலதான் வருது. கர்மாவே யோகம் அப்படின்னு தான் இப்ப அடுத்த ஸ்லோகம் 48வது ஸ்லோகம் 2வது அத்தியாயத்துல 48வது ஸ்லோகம் நமக்கு ஆரம்பிக்கிறது. யோகஸ்தஹ குரு கர்மாணி சங்கம் த்யக்த்வா தனஞ்சயாகா சித்தய சித்தயோஹோ சமோ பூத்வா சமத்வம் யோக உச்யதே. யோகஸ்தஹ குரு கர்மாணி. நல்ல யோகத்தினுடைய லட்சணம் அப்படிங்கிறதே சமபுத்தி, சமத்துவம் உச்சியதே. சமத்துவம் அப்படிங்கிற வார்த்தை பகவத்கீதையில வருது. இப்ப ஆளுக்காள் பேசிட்டு போறான் சமத்துவம் சமத்துவம். அந்த சமத்துவம்ங்கிற வார்த்தை பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்லியிருக்கான். சமோ பூத்வா சமத்துவம் யோகம் உச்சியதே. இந்த சமத்துவம் தான் யோகம் அப்படிங்கிறான். சமத்துவம் அப்படிங்கிறது என்னன்னா எல்லாத்தையும் சமமாக பாவிக்கிறது. நான் தானே உயர்ந்தவன், எனக்கு ஏன் இந்த மரியாதை கொடுக்கல, எனக்கு ஏன் இதை செய்யல அதை செய்யல அப்படின்லாம் யோசிக்காம எல்லாத்தையும் சமபுத்தியோட பாக்குறதே சிறந்த யோகம். சமத்துவம் யோகம் உச்சியதே. அது சித்திச்சாலும் சரி சித்திக்காட்டாலும் சரி. சித்தய சித்தயோஹோ சமோகோ. நீ பண்ற கர்ம விஷயங்கள் உனக்கு சித்திச்சாலும் சரி சித்திக்காமல் போனாலும் சரி, ஆனால் நீ சமபுத்தியோட இரு, நீ சமத்துவத்தோட இரு, நீ சமபுத்தியோட இரு. இதுக்கு ஒரு உதாரணம் அப்படி என்ன சொல்லணும்னா, நான் இவ்வளவு வேலை பாக்குறேனே, இவ்வளவு உழவுழன்னு உழைக்கிறேனே, எனக்கு ஏத்த ஊதியம் இல்லையே,
இல்ல எனக்கு ஒரு ரிவார்டு இல்லையே, எனக்கு ஒரு அப்ரிசியேஷன் இல்லையே அப்படின்னு யோசிக்கிறவர்களுக்கு அது வரப்ப வரும். நீ உன்னுடைய கர்மத்தை சரியா செய், உன்னுடைய கர்ம இதுதான் கர்மா அப்படிங்கறத புரிஞ்சு நீ சரியா செய். யோகஸ்தஹா குரு கர்மாணி சங்கம் தியக்த்வா தனஞ்சயா. தனஞ்சயா அப்படின்னு தனஞ்சயான அர்ஜுனனை கூப்பிட்டு சொல்றான், நீ அதை பத்தி யோசிக்காத. சித்தையோஹோ, இது சித்திக்குமா எனக்கு சித்திக்காதா அப்படின்னு எல்லாம் யோசிக்காம நீ சமபுத்தியோட இருப்பாயாக. அதுவே சமபுத்தியோட இருப்பவனே சிறந்த கர்மயோகி. எனக்கு இது வருதா அது வருதா அதை பத்தி எல்லாம் யோசிக்காம நான் பண்றத பண்றேன்ப்பா, என்ன வருதோ வரட்டும், வரது வராது ஏன்னா என்ன படைச்சவனுடைய இஷ்டம் அப்படின்னு நினைச்சுட்டு எவன் ஒருவன் சமபுத்தியோட இருக்கானோ அவனே சிறந்த கர்மயோகியாக ஆவான் அப்படிங்கிறது 48வது ஸ்லோகம். 49வது ஸ்லோகம் அதனுடைய கண்டினியூவேஷன் தான். தூரேண ஹ்யவரம் கர்ம புத்தி யோகா தனஞ்சயாகா புத்தௌ சரணமன்விஞ்சாக கிருபணாஹ பலஹேதவஹாக. ஆசையோட பலன் கருதி செய்யாத. எதை செஞ்சாலும் நான் இந்த காரியம் பண்ணா எனக்கு என்ன வரும் அப்படின்னு யோசிச்சு அந்த ஆசையோடயே செய்யாத. சரி நான் இதெல்லாம் பண்றேன், யாரோ ஒருத்தர் வந்து இதெல்லாம் கொஞ்சம் பண்ண முடியுமா சார் அப்படின்னு வந்து கேட்கிறா. சரி பண்றேன், இதுல எனக்கு என்ன லாபம், எனக்கு ஒரு குறைஞ்சபட்சம் என் பேராவது போடுவேளா இந்த நோட்டீஸ்ல அப்படின்னு யோசிக்கிறவன் கர்மயோகியாக ஆக மாட்டான். அவன் சமபுத்தியாக இருக்க முடியாது. அவனுடைய புத்திங்கிறது மறுபடியும் இந்த லோக விஷயத்திலேயே தான் ஆழ்ந்து இருக்கும். தூரேன ஹ்யவரம் கர்மா புத்தி யோகா தனஞ்சயா. அந்த புத்தியோடவே பார்க்க கூடாது. ஒரு ஆலய வழிபாடு, ஒரு ஆலயத்தை புனருத்தாரணம் பண்றோம் அப்படின்னா கூட இந்த ஆலயத்துக்கு நீங்க ஏதாவது இந்த கைங்கரியம் பண்ண முடியுமா அப்படின்னா, சரி நான் 5000 ரூபாய் கொடுக்குறேன், என் பேரை முதல்ல போட்டுருவேளோன்னு நோட்டீஸ்ல அப்படின்னு யோசிக்கிறவன் எப்படி கர்மயோக சிறந்த கர்மயோகி ஆவான். புத்தயோ சரணம் அது அப்படியே அத பகவதார்ப்பணமா எவன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறானோ அவனே சிறந்த கர்மயோகி. கிருபணாஹ பலஹேதவஹாக. இதனால எனக்கு என்ன பலன் வருது அப்படிங்கறத யோசிக்காம செய்யறத செஞ்சுடுறேன். மீதி ஜனார்தனனுக்கு. ஜனதா வேற இல்ல, ஜனார்தனன் வேற இல்ல. நமக்கு பகவத்கீதை சொல்றது அதுதான். ஒரு நெசவாளன் ஒரு துணி நெய்யறான்னா அந்த துணி அவன் நெஞ்சுட்டே இருக்கான், அதை பத்தி யோசிக்கிறதே இல்ல. சரி நம்ம வேலை இது, அவ்வளவுதான் செய்யறோம், அவன் பாட்டு நெய்யறது அவன் வேலை. நெசவாளன் நெஞ்சுட்டே இருக்கான். அது எத்தனை ஜனங்களுக்கு அது உபயோகமா இருக்கு, எத்தனை பேர்கள் அதை உடுத்திக்கிறா அந்த வஸ்திரத்தை அப்படிங்கிறது ஒரு ஜனங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு சேவை, ஜனசேவை தான் ஜனார்தனனுடைய சேவை. ஜனதா வேற இல்ல, ஜனார்தனன் வேற இல்ல இல்லையா? அப்படி ஒரு ஜனசேவை பண்ணிட்டு இருக்கிற ஒருவனை அந்த ஜனார்தனன் பாப்பான். அவன் பார்த்து அதுக்கு என்ன பலன் வேணுமோ கிருபணாஹ பலஹேதவஹாக. அவன் அதை பத்தி யோசிக்கல. அவனுக்கு மாசம் ஆனா சம்பளம் வருது, சம்பளம் வேணும் அப்படிங்கிறது அவனுடைய லட்சியம். ஏன்னா அவனுடைய குடும்பத்தை அவன் விருத்தி பண்ணணும், அதனால சம்பளம் வேணுங்கிறது அவனுடைய லட்சியம். ஆனா அவன் பண்றதோ சேவை பண்றோம்ங்கிறது தெரியாதபடியே கூட பண்ணிடுறான். ஆனா அதனுடைய பலனாக சம்பளம் அப்படிங்கிறது அவனுக்கு வந்துடுறது. அப்படி இருக்கு சாமான்யமா. சரி எனக்கு சம்பளம் வருது மாசம் ஆனா, அதனால இத பண்றேன் அப்படிங்கிற புத்திய விட்டுட்டு நான் என்னுடைய ஜனங்களுக்கு நான் சேவை பண்றேன், அது மூலமா ஜனார்தனனுக்கு சேவை பண்றேன் அப்படின்னு நினைச்சுட்டு ஒருத்தன் எப்படி செய்வானாகில் அவனுக்கு இதை விட இன்னும் அதிக பலன் வந்து சேரும். கிருபணாஹ பலஹேதவஹா. அந்த கிருபையினால எப்போ பகவானுக்கு சரணம் அப்படின்னு அவன் நினைச்சுட்டானோ அந்த கிருபையினால அவனுக்கு இன்னும் பலவேறு பலன்கள் அவனுக்கு சேர்ந்து வரும். இத புரிஞ்சுக்கோ தனஞ்சயா அப்படின்னு தனஞ்சயனை கூப்பிட்டு கிருஷ்ணன் சொல்றான். இத 49வது ஸ்லோகம். அடுத்தது 50வது ஸ்லோகம். புத்தி யுக்தோ ஜஹாதீஹ உபே சுக்ருத துஷ்கிருதே தஸ்மாத் யோகாய யுஜ்யஸ்வ யோகஹ கர்மசு கௌஷலம். சமபுத்தி உடையவன் எப்போதும் பக்தி தொண்டிலேயே ஈடுபடுவான். இந்த வாழ்வுல என்ன நல்ல விஷயங்கள் நடந்தாலும் சரி, தீய விஷயங்கள் நடந்தாலும் சரி, இது என்னுடைய பிராரப்தம் அப்படின்னு சில பேர்கள் எடுத்துப்பா. சில பேர்கள் இன்னும் பகவத் பக்தி உடையவர்கள், ரொம்ப பகவத் சிந்தனையில ஆழ்ந்து இருக்கிறவர்கள் என்ன சொல்லுவார்கள், எதுவும் கிருஷ்ணனுடைய லீலை அப்படின்னு விடுவா.
எல்லாம் பகவானுடைய லீல, அதுல இதுவும் கிருஷ்ணனுடைய லீல அப்படின்னு ஒருவன் நினைக்க ஆரம்பிச்சிடுவான். ஏன்னா பகவத் பக்தியில ஆழ்ந்து போனவன், அதுல அவனுக்கு புண்ணியமும் கிடையாது, லாபமும் இல்ல, பாபமும் இல்ல, ஒண்ணும் கிடையாது. ஒரு சன்னியாசி சமபுத்தியோட இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அவன் தான் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டானே. விட்டுட்டு போயிட்டு அவன் நான் சமபுத்தியோட இருக்கேன், சுக துக்கங்களை நான் சமமா பாக்குறேன்னு சொல்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல. கிரகஸ்தன் அப்படி சொல்றது பெரிய விஷயம். கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவர்கள் அதை சொல்றது, அப்படி சொல்றது மட்டும் இல்ல, அப்படி நடந்துக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா முற்றும் கடந்து போனவன், துறவியாக சென்றவன், அவன் தான் நல்லா நான் கிளீனா இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அவனுக்கு அங்க படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அவன் நல்ல கிளீன் ரூம்ல, ஏசி ரூம்ல உட்காந்துருக்கான்னு அர்த்தம். அவனுக்கு அங்க படுறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை. ஆனால் இங்க ஸ்டோர் ரூம்ல இருக்கிறவனை பத்தி யோசிங்க. ஸ்டோர் ரூம்ல எல்லாம் ஏகப்பட்ட அழுக்கு, எங்க பார்த்தாலும் தும்பு, எங்க பார்த்தாலும் தூசி, எங்க பார்த்தாலும் ஒட்டடை. அப்படி இருக்கிறவன், அந்த ரூம்குள்ள இருக்கிறவன் நான் கிளீனா இருக்கேன்னு கிளீனா வெளியில வரான் இல்லையா, அவன் தான் சமபுத்தி உடைய கிரகஸ்தன். அவன் பகவத் பக்தியில எல்லாம் பகவதார்ப்பணமாக பண்ணவன். அவன் அந்த கர்மயோகத்துல ரொம்ப சிறந்தவனாக ஆவான். புத்தி யுக்தோ ஜஹாதீஹ உபே சுகிருத. எந்த சங்கங்கள் வந்தாலும், எந்த துஷ்ட சங்கங்கள் வந்தாலும், இல்ல சத் சங்கங்கள் வந்தாலும் எல்லாத்தையும் சமமாகவே பார்ப்பான். எதையும் பத்தி யோசிக்க மாட்டான். எல்லாத்தையும் சமமாகவே பார்த்து அவன் என்ன பிடிச்சுட்டு இருக்கிறத அவன் ஸ்ட்ராங்கா பிடிச்சுட்டு இருக்கான். என்ன அப்படின்னா ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டு உட்காந்து இருக்கான். அதனால தஸ்மாத் யோகாய யுஜ்ஜஸ்வ, அதனால அந்த கர்மாவே அவனுக்கு நல்ல யோகமாக மாறி யோகா கர்மசு கௌஷலம், அந்த யோகமே அவனுக்கு எல்லா செயல்களிலும் அவனுக்கு ஒரு நல்ல கலையாக கொண்டு வந்து, கௌஷலம் அப்படிங்கிறது கலை. அவன் எதை செஞ்சாலும் அதை கலையா பண்ணிடுவான். ஏன்னா காரணம் அவன் பிடிச்சுட்டு இருக்கிறது அங்க கிருஷ்ணஸ்வரூபத்தை. அதனால அப்படி இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா இருக்க முடியும், முடியாதுன்னா இல்ல, இருக்க முடியும். அந்த மாதிரி இருக்கிறவர்கள் இருக்கார்கள். நம்ம இன்னைக்குமே நம்ம அப்படி தேடி பார்த்தா தெரியும் யார் அப்படி இருக்காங்கிறது தெரியும். அப்படி இருக்கிறவர்கள் இருக்கார்கள். இத சம்சாரியாகவே இருப்பா, எல்லாரோடவுமே பழகுவா, எல்லாரோடவுமே நகருவா, எல்லாரோடவுமே அலுவலகங்களுக்கு போய் வேலை செய்வா, எல்லாம் செய்வா, எல்லாம் லோகம் போற போக்குக்கே தான் போவா. அதே படகுலதான் அவளும் போவா, அதுலயே தான் அவளும் போய் பயணிச்சுண்டே, ஆனா தான் தனி அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படுவார்கள். அத்தகைய கர்மயோகிகள் இருக்கார்கள். அடுத்தது 51வது ஸ்லோகம். கர்மஜம் புத்தி யுக்தாஹி பலம் த்யக்த்வா மனீஷினஹ ஜன்மபந்த விநிர்முக்தாஹ பதம் கச்சந்த்யநாமயம். இதுல இந்த பந்தம் பத்தி சொல்ற. ஜன்மபந்த விநிர்முக்தாஹ, கர்ம பலன்கள் வந்த பிறகு அந்த பலன்கள், ஆஹா நான் இப்படி பண்ண இவ்வளவு பலன்கள் வருதே, அப்ப இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கலாம் போல இருக்கேன்னு கொஞ்சம் மனசு அப்படியே அலப்பாய ஆரம்பிச்சுடுத்துனா போச்சு, அவ்வளவுதான். மறுபடியும் சம்சாரம் தான். ஒரு வேலை பண்ணி முடிச்ச உடனே அதுக்கு ரிவார்டாக உனக்கு இத்தனை பைசான்னு ஒண்ணு வந்ததுன்னா, அட நன்னா இருக்கே, பரவாயில்லையே, நம்ம ஏதோ சாதாரணமா சேவை நினைச்சுன்னு தானே பண்ணோம், ஆனா நன்னா இருக்கே, வருதே பைசா வருதே, சரி இதையே கமர்ஷியலா பண்ணுவோம், இதுக்கு நம்ம அட்வர்டைஸ் பண்ணுவோம், கமர்ஷியலா பண்ணுவோம், அப்படியே சம்பாதிக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு நினைச்சிட்டானாகில் போச்சு. கர்மஜம் புத்தி யுக்தாஹி பலம் த்யக்த்வா மனீஷினஹ, பலனை யோசிக்க பலன் வந்த பிறகு அந்த பலனை பார்த்து மயங்கிடாம இருக்கிறது. கர்ம பலன் தியாகத்தினால் மட்டுமே மோட்சம்னு நினைக்க முடியாது. கர்ம பலன்கள் வந்துடுத்துல சரி பலன் வந்தாலும் சரியா தியாகம் பண்ணதாகவே நினைச்சுப்போமே, பலன் வந்துடுத்து இதுவும் ஜனார்தனனுக்கு அப்படின்னு பகவதார்ப்பணமாகவே பண்றான், பகவத் கைங்கரியமாவே நினைக்கிறான். அப்படி வெறும நினைச்சுட்டே இருந்ததுனால் மட்டுமே மோட்சம் வந்துடாது. அத பகவத் கைங்கரியமா உன்னத ஸ்திதியில நினைச்சு அதுல ஆழ்ந்து இருக்கிறவனுடைய ஞானம், அந்த ஞானம்ங்கிற நிலை அது வந்த பிறகுதான், ஞானம் இல்லாமல் மோட்சம்ங்கிறது கிடையவே கிடையாது. அந்த ஞான ஸ்திதி வரணும் அப்படின்னா அந்த பலனுடைய அந்த பந்தத்தை விட்டுடணும். அது ஜென்ம ஜென்மமா வந்துட்டு இருக்கு. ஜன்ம பந்த விநிர்முக்தாக, ஜென்ம ஜென்மமா அந்த வாசனை அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கு இல்லையா, அது விடவே விடாது.
நம்ம விடணும்னு நினைச்சா கூட விடாது. ஆனா நம்ம எப்போ நம்ம விடணும் 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 அப்படின்னு யோசிக்கிறத காட்டிலும் நம்ம எதை பிடிக்கணும்னு பார்க்கணும். பிடிக்க வேண்டியது பகவான. ஆனா பகவானை பிடிக்கணும்னா நம்ம ஆத்மஸ்வரூபத்தை நாம் புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுனாலதான் 2வது அத்தியாயத்துல சரீரம் வேறு ஆத்மா வேறு அப்படின்னு பல ஸ்லோகங்களாலே நமக்கு அடுத்தடுத்து நமக்கு கிருஷ்ணன் சொல்லிண்டே வந்தால், இப்ப அந்த கர்மாவையே செய், அந்த கர்மாவையே பகவத் கைங்கரியமாக செய் அப்படிங்கிறது தான் இப்ப கர்மயோகத்தை உபதேசம் பண்ணின்னு வந்துட்டு இருக்கான். 52வது ஸ்லோகம். யதா தே மோக கல்லிலம் புத்திவ்யதீத ரிஷ்யதி ததா கந்தாசி நிர்வேதௌ ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய ச. எல்லாருக்கும் சாதனை சாத்தியம் இதுல எல்லாம் பாவம் இருக்கு. நம்ம இன்னைக்கு என்ன அச்சீவ் பண்றோம். அந்த அச்சீவ்மெண்ட்ல எல்லாருக்குமே ஒரு ஆசைங்கிறது இருக்கு. அது இருக்க கூடாதுங்கிறதையும் கிருஷ்ணன் சொல்லல. கிரகஸ்தனுக்கு அது இருக்கலாம், இருந்தால் தோஷம் இல்லை அப்படிங்கிறதும் தான் ஆறுது. சாதனை சாத்தியம் இதுல எல்லாருக்குமே ஒரு ஆசை பற்றுதல் அப்படிங்கிறது இருக்கத்தான் இருக்கு. இங்க ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய ச அப்படிங்கிறது என்னன்னா, இதை செஞ்சு இதை அடையலாமா, அதை செஞ்சு அடையலாமா அப்படிங்கறத யோசிக்கிறது தான் கூடாதே தவிர, மத்தபடி நீ அன்றாட வாழ்வுல உனக்கு வரத நீ ஏத்துக்கிறதுங்கிறது அத தகர்த்துட்டு போக முடியாது. உனக்கு வரதான் வரும். யாராவது ஒருத்தர் உனக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கறேன்னு கொடுத்தான்னா நீ இப்படி முகத்தை இப்படி வச்சுட்டு வாங்க முடியாது. ஏன்னா நான் உன்னத ஸ்திதிக்கு போயிட்டேன் அப்படின்னு நினைச்சுட்டு அப்படி வாங்க முடியாது. அவளிடத்துல நல்ல பிரசன்னமாக சிரிச்சுதான் வாங்குவோம். அதே மாதிரி துக்கம்னு ஒண்ணு வந்தா கண்ணீர் வரத்தான் வரும், தன்னால வரதான் வரும். ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய ச. அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு போகணும், விட்டுட்டு நகரணும் அப்படிங்கிறதுதான் இங்க விஷயம். அதையே படிச்சுட்டு நான் எனக்கு இது வந்துடுத்துங்கிற எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் அப்படியும் போயிடக்கூடாது. இல்ல எனக்கு துக்கம் வந்துடுத்தேன்னு எக்ஸ்ட்ரீம் சேட் இப்படியும் போயிடக்கூடாது. இதையும் யோசிக்காம அதையும் யோசிக்காம அந்தந்த சமயத்துல அதாவது அப்படியே அனுபவிச்சுண்டு சமநிலையில இருக்கிறதே சமத்துவம். சரி, எல்லாம் இது இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும், நிந்தையும் இருக்கும் ஸ்ருதியும் இருக்கும், எல்லாம் தான் இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுண்டு ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய ச. இதை பிடிச்சுட்டு அதை பண்ணலாம், அதை பிடிச்சுன்னு இதை பண்ணலாம் எல்லாம் யோசிக்காம எதை அடைஞ்சா என்ன பிரயோஜனம், எது உன்னத ஸ்திதியோ அதை அடைஞ்சாதான் பிரயோஜனம் அப்படிங்கறத புரியணுமாகில் இதெல்லாம் கேட்க நன்னா தான் இருக்கு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? புரியணுமாகில் அதுக்குதான் குரு கிருபை, ஆச்சாரியன் கட்டாட்சம். அது இல்லாத போனா வராது. கோட்டி ஜென்மம் ஆகணும் பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் அனுசந்தானம் பண்றதுக்கே. இல்லைன்னா அதை புரிஞ்சுக்க முடியாது, அதை அனுசந்தானம் பண்ண முடியாது. அதுவும் அதை கேட்டு அதுல இருக்கிற கிஞ்சித் ஞானம் நமக்கு வரணுமாகில் எங்கேயோ எப்போதோ ஒரு ஆச்சாரியன் நமக்கு கிருபை பண்ணிருக்காருன்னு அர்த்தம். அப்பதான் இந்த ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய ச அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்ங்கிறதே புரியும். நம்ம அதாவது அப்படியே அனுபவிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போகிறதுங்கிறது அர்த்தம் அங்க. அதுலயே ஆழ்ந்துடக்கூடாது. ஏதாவது ஒண்ணு வந்ததுன்னா அதுலயே ஆழ்ந்துடாம அடுத்தது மூவ் ஆன், நகரணும். மூவ் ஆன், கோ ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் அப்படியே நகரணும். அதை அப்படியே விட்டுட்டு நகரணுமே தவிர அதையே படிச்சுன்னு உட்காந்துருக்க கூடாது அப்படிங்கிறது 52வது ஸ்லோகம். அடுத்தது 53வது ஸ்லோகம். ஸ்ருதி விப்ரதிபன்னா தே யதா ஸ்தாயஸ்யதி நிஷ்சலாகா சமாதாவச்சலா புத்திஹி ததா யோகமவாப்ஸ்யசி. ஸ்ருதி விப்ரதிபன்னா தே, கேட்பார் பேச்ச கேட்கறது. ஸ்ருதி விப்ரதிபன்னா தே, யார் என்ன சொல்றாளோ அதை கேட்டுக்கிறது. அப்படி இவ இல்லையே, இவ இப்படி சொல்றாளே, இதை சித்த கேட்டு பார்ப்போமே அப்படின்னு அங்க போறது கொஞ்ச நாட்கள். அப்புறம் கொஞ்ச நாட்கள் கழிச்சு இல்ல அது அப்படி கிடையாது, அவ உன்னை ரொம்ப மிஸ்லீட் பண்ணிருக்கா, நீ அங்க போயிட்டு இது இப்படி வா, நான் சொல்றேன் பாரு, இதோ இது சரியா இருக்கு அப்படின்னு சரி அப்படின்னு அவர்கள் பின்னாடி போறது. கேட்பார் புத்திய கேட்கறது. ஸ்ருதி விப்ரதிபன்னா தே, பின்ன என்ன பண்றது கிருஷ்ணா? போற உலகத்தில் அப்படித்தானே இருந்து ஆகணும். கிடையாது. யதா ஸ்தாஸ்யதி நிஷ்சலாகா, யாரு குருவோ அவர் ஆசிரியை, யார் ஆச்சாரியனோ அவர் ஆசிரியிச்சு அவர் என்ன சொல்றாளோ அதை கேட்டுண்டு அவர் பின்னாடி போறது எவ்வளவோ மேல்.
அதை விட்டுட்டு கேட்பார் புத்தியை உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப ஜோசியம் பாக்குறேன், இதை பாக்குறேன், அதை ஜோசியர்களை குறை சொல்லல. யாராவது ஜோசியர்கள் இருந்தா அவர்கள் தவறுதலாக நினைக்க வேண்டாம். நமக்கு நிலை இதுதான், நமக்கு உன்னத ஸ்திதி இதுதான், ஆத்மஸ்வரூபம், நம்ம அடைய வேண்டியது கிருஷ்ணனை அப்படிங்கிறத புரிஞ்சவர்கள் அப்புறம் நான் இந்த பரிகாரம் பண்ணட்டமா, இந்த பிராயச்சித்தம் பண்ணட்டமா, இதை செய்யலாமா, இங்க போய் இந்த பரிகாரம் பண்ணட்டமான்னு போக மாட்டார்கள். கேட்பார் பேச்ச கேட்டுண்டு நீ இதை பண்ணா உனக்கு இந்த சந்தோஷம், அதை பண்ணா அந்த சந்தோஷம் அப்படின்னு நினைச்சுன்னு போக மாட்டார்கள். ஏன்னா இதெல்லாம் பிராரப்தம் வந்தே தீரும். நீ என்ன பண்ணாலும் வரும். இப்ப வேணா தாத்காலிகமா நீ அதை தள்ளி போடலாம். ஏதாவது பிராயஷ்சித்தம் பண்றேன், பரிகாரம் பண்றேன்னா அந்தந்த தேவதைகளுக்கு ஒரு ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஸ்தானத்தினுடைய பலன்கள் அவர்கள் கொடுப்பார்கள் தான். நம்ம ஏதாவது ஒரு பூஜையோ புனஸ்காரமோ பண்ணலாம், கொடுப்பார்கள் தான். ஆனா தாத்காலிகமா நம் பிராரப்தத்தை தள்ளி போட முடியுமே தவிர அப்படியே அதை விட்டுட முடியும்னு நினைக்க வேண்டாம். பிராரப்தம்ங்கிறது இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு தள்ளி போட்டுட்டா நாளைக்கு வரும், அவ்வளவுதான். அது வந்தே தீரும். அதை நம்ம அடைஞ்சே தீர்வோம்ங்கிறது எப்ப சத்தியமாகில், நாம் அடைய வேண்டியது ஆச்சாரியன் கை பற்றிண்டு அப்படியே அந்த கண்ணனை அப்படிங்கிறது எப்ப தெரிஞ்சுடுத்தோ, அப்புறம் எதுக்கு அனாவசியமா இங்க போய் இதை செய்யறேன், அதை செய்யறேன், இது செஞ்சா எனக்கு க்ஷேமம், அதை பண்ணா எனக்கு க்ஷேமம் அப்படின்னு இங்க போவானே. கேட்பார் பேச்சை ஏன் கேட்கணும்? ஸ்ருதி விப்ரதி பண்ணாதே, இதெல்லாம் கிருஷ்ணன் சொல்றான், நான் சொல்லல. இது கீதையினுடைய வியாக்கியானம் இதுதான். கேட்பார் பேச்சை கேட்டுண்டு அப்படியே போய் அதுலயே புத்தி போய் சமாதாவச்சலா புத்தி, அதுலயே புத்தி போய் சரி நான் இதை செய்ய, இதை வேணா செஞ்சு பாக்குறேன், அதை வேணா செஞ்சு பாக்குறேன், ஏதாவது ஒண்ணு பண்றேன் எனக்கு சந்தோஷம் வரணும் அப்படின்னு நினைச்சுன்னு பண்ணி கடைசியில பண்ணதுதான் மிச்சம். நம்மளுடைய எனர்ஜி வேஸ்ட் பண்ணதுதான் மிச்சம். சந்தோஷம் எங்க இருக்கு? இல்லவே இல்ல. ததா யோகமவாப்ஸ்யசி, ஏன்னா லோக சௌக்கியமே சந்தோஷம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம இதுலதான் நமக்கு புத்தி போகும். நம்ம ஏதாவது ஒரு பிராயசித்தம் பண்ணியாவது நம்ம சந்தோஷத்தை தேட மாட்டோமா அப்படின்னு நினைப்போம். ஏன்னா அது லோக சௌக்கியமே சந்தோஷம் நம்ம நினைக்கிறதுனால. ஆனால் எது நமக்கு சர்வதா எது நமக்கு சந்தோஷம், அது அந்த சந்தோஷத்தை அடைஞ்சிட்டா இனி எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம் அப்படிங்கிற நிலை யாருக்கு வரும்? கோட்டியில ஒருத்தனுக்கு வருமானு தெரியல, யாருக்கு வரும்னு தெரியல. அவனை ஸ்தித பிரக்ஞன் அப்படின்னு சொல்லுவா. ஸ்தித பிரக்ஞா, உன்னத ஸ்திதியை அடைஞ்சவன் அப்படின்னு சொல்லுவா. அவன் எதை பத்தியும் யோசிக்க மாட்டான், எதுலயும் நாட்டம் காட்ட மாட்டான். எனக்கு வரது வந்தே தீரும், நான் எப்படி இருந்தாலும் அது வரது பாட்டுக்கு வரட்டும், ஆனால் நான் பற்றிண்டாச்சு கிருஷ்ணனை, அவன் பாத்துக்கிறான் அவ்வளவுதான் அப்படின்னு இருக்கிறவன் ஸ்தித பிரக்ஞன். ஸ்தித பிரக்ஞன் நீங்க ஒரு வார்த்தை எடுத்துட்டான் இல்லையா, அதனால அர்ஜுனனுக்கு ஆசையா இருக்கு. அந்த ஸ்தித பிரக்ஞன்னு கிருஷ்ணன் சொல்றானே, அந்த ஸ்தித பிரக்ஞனை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். அப்படி உன்னத ஸ்திதி ஒருத்தன் அடைஞ்சுட்டானா அடைஞ்சிட முடியுமா? அப்படி அவன் அடைஞ்சான்ங்கிறது எப்படி தெரியும் நமக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வருது அர்ஜுனனுக்கு. இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்தான் அர்ஜுனன். இப்ப 54வது ஸ்லோகம். அர்ஜுனவாச்ச, அர்ஜுனன் இப்ப ஒரு கேள்வியாக கேட்கிறான். இரு கிருஷ்ணா, நீ சொன்னியே கேட்பார் புத்திய கேட்டுண்டு இங்க அங்கன்னு சஞ்சரிக்காம பிரக்ஞனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னியே கிருஷ்ணா, அந்த ஸ்தித பிரக்ஞன்னா என்ன அப்படின்னு இங்க ஒரு கேள்வியாக வருது. ஸ்தித பிரக்ஞ லட்சணம்ங்கிறது என்ன அப்படின்னு அர்ஜுனன் கேள்வியாக இங்க கேட்கிறான். 54வது ஸ்லோகம். ஸ்தித பிரக்ஞஸ்ய கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேஷவாக ஸ்திததீஹி கிம் பிரபாஷேத கிமாசீத வ்ரஜேத கிம் ஸ்தித பிரக்ஞஸ்ய கா பாஷா. கா பாஷா, ஸ்தித பிரக்ஞஸ்ய கா பாஷா. அந்த ஸ்தித பிரக்ஞன்னு ஏதோ ஒண்ணு சொன்னியே, அவனுக்கு என்ன மொழி? கா பாஷா, அவன் என்ன லாங்குவேஜ் அவனுக்கு? ஸ்தித பிரக்ஞன்னு ஒருத்தனை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இந்த மாதிரி பேசினா இவன் ஸ்தித பிரக்ஞன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஸ்தித பிரக்ஞன்னா உன்னத ஸ்திதியை அடைஞ்சவன், எல்லாம் கிருஷ்ணன் அப்படிங்கறத உணர்ந்து உன்னத ஸ்திதியை அடைஞ்சவன ஸ்தித பிரக்ஞன் அப்படின்னு சொல்லுவான். முதல்ல ஸ்தித பிரக்ஞன்னா என்னன்னு நாம் புரிஞ்சுக்கணும். அப்பதான் இந்த கேள்விகளுக்கு எல்லாம் நமக்கு பதில் கிருஷ்ணன் சொல்றது புரியும். எல்லாம் கடந்து என்ன நடந்தாலும் நாம் பற்றிண்டாச்சு கிருஷ்ணனை, கிருஷ்ணனே சாஸ்வதம்னு புரிஞ்சுண்டவன் ஸ்தித பிரக்ஞன். அந்த ஸ்தித பிரக்ஞனை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? சரி, ஒருத்தனை பார்த்தா இவன் ஸ்தித பிரக்ஞன் அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஸ்தித பிரக்ஞஸ்ய கா பாஷா, அவனுக்குன்னு ஒரு பாஷா இருக்கா? அவன் இப்படி பேசினா இவன் ஸ்தித பிரக்ஞன்னு தெரிஞ்சுக்க முடியுமா? இல்ல இன்னொரு கேள்வி, கேசவா சமாதிஸ்தஸ்ய கேசவா, கேசவா
ஒருத்தன் சமாதி நிலை அடைஞ்ச பிறகு, சமாதி நிலைனா நம் ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போய் தபசே கதின்னு கர்தமரை போல போய் உக்காண்டவன். அப்படி சமாதி ஸ்திதியை ஒருத்தன் அடைஞ்ச பிறகு அவன் எப்படி மறுபடியும் கர்மயோகத்துக்கு வருவான்? கர்மயோகத்துல எல்லாத்தையும் சமபுத்தியோட பார்க்கணும்னு சொல்றியே, அப்படி எப்படி வர முடியும்? சமாதிஸ்தஸ்ய கேஷவாக ஸ்திததீஹி கிம் பிரபாஷேதா. அவனுக்கு என்ன பாஷை அப்படின்னு கேட்டான். அவன் எப்படி அவனை புரிஞ்சுக்க முடியும்? அவனுடைய லட்சணம் என்ன அப்படின்னு கேட்கிறான். கிமா சீத விரஜேத கிம். கிம்னா என்ன? அவனுக்கு அவனுடைய லட்சணம் என்ன? அவனுடைய மொழி என்ன? அவன் எப்படி பேசுவான்? அவன் எப்படி அமருவான்? எப்படி நடப்பான்? அவனை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இவன் தான் ஸ்தித பிரக்ஞன்னு ஒருத்தனுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும்னா அவனை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அவனுக்கான அந்த கிரைட்டீரியாஸ் என்ன? அவனுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த கேள்வி, அர்ஜுனன் கேட்கிற கேள்வி. இதே கர்தமர் தான். கர்தம பிரஜாபதி அப்படின்னு தேவஹூதி அப்படிங்கிற ஆச்சரியமான கதை பாகவதத்துல வரும். கர்தமர் அவர் தபசிலேயே உட்காண்டிருக்கார். தபசிலேயே உட்காண்டு எத்தனை காலமாவோ தபசு பண்ணிட்டு இருக்கார். ஒரு நாள் பகவான் பிரத்யட்சமும் ஆயிட்டான். பாகவதத்துல வருது இந்த கதை, போய் பார்த்தால் தெரியும். ஒரு நாள் பகவான் நல்ல வெண்பட்டை உடுத்திண்டு, ஸ்வேத வஸ்திரம் உடுத்திண்டு, ஸ்வேத தாமரை எல்லாம் கையில வச்சுண்டு அழகா அந்த கர்தமர் எதிரில நிக்கிறான். பஞ்ச ஆயுதங்களோட பகவான் நிக்கிறான். தபஸ்னுடைய பெருமை வந்துட்டான். பகவான் கர்தமரை பார்த்து, உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கிறான் பகவான். எனக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகணும். இதுக்கு போய் ஒரு தபசா? இதுக்கு போய் ஒரு தபசு பண்ணி பெருமாளை பார்த்து கல்யாணம் ஆகணும்னு ஒரு கேள்வி, ஒரு வரமா? கல்யாணம் ஆகாதவாளுக்கு தெரியும் அந்த கஷ்டம்னு அர்த்தம். நல்ல மனைவி, எனக்கு அனுகூலமான பத்தினி உண்டாகி எனக்கு நல்லபடியாக விவாகம் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு வரம். ஏன்னா அது இல்லாதவர்களுக்குன்னா தெரியும் அதனோட கஷ்டம். இத்தனை நாட்கள் கர்தமர் தபஸ் பண்ணி சிரிச்சுண்டான். பகவான் அப்படியே ஆகட்டம்னா தேவஹூதி அப்படிங்கிறது சாக்ஷாத் மனு யார்? மனுஸ்மிருதின்னு நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கோமே இல்ல, அதுக்கு நிறைய கான்ட்ராவர்சி கூட வரதாக காண்பிக்கப்படுறது இந்த சமூகத்துல. அந்த மனுவனுடைய புத்திரி தேவஹூதி, அவள் விவாகம் பண்ணிக்கிறா இந்த கர்தமரை. அத்தகைய கர்தமர் அத்தகைய தபஸ்வியா இருந்து சமாதி ஸ்திதிக்கு போகி கர்மயோகம் அப்படின்னு திரும்பினாரா இல்லையா? கிரகஸ்தாசிரமம்னு திரும்பி வந்தார் இல்லையா? அனுகூலமான பத்தினியோட கூட அவர் கிரகஸ்த தர்மத்தை பரிபாலனம் பண்ணி கடைசியில பகவானே அவருக்கு அவதாரம் பண்றார் கபில வாசுதேவராக. கபில வாசுதேவர்ங்கிறது பகவத் அவதாரம் தான். கபில வாசுதேவராக பகவானே இந்த தம்பதிகளுக்கு அவதாரம் பண்றார். ஏன்னா அவர் சிறந்த கர்மயோகியாக கர்தமர் இருந்ததுனால. நமக்கு உதாரணங்கள் இங்க பகவத்கீதையில சொல்லப்பட்டது அப்படியே பாகவதத்துல வருது. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் ஆட்கள் வேணும், நம்ம யாருன்னு போய் பார்க்கணும்னா பாகவதத்துல போய் பார்த்துக்கலாம். அதை இங்க கேள்வியாக அர்ஜுனன் கேட்கிறான். அப்படி சமாதி ஸ்திதிக்கு போன பிறகு அவன் எப்படி தன்னுடைய நிலையை உணர்ந்து, ஆனா எது மேலையும் பட்டுக்கவும் கூடாதுங்கிற, ஆனா இந்த சம்சாரத்திலேயே உழலணுங்கிற, அது எப்படி முடியும்? அத்தகைய ஸ்திதி ஒருத்தன் இருந்தானாகி அந்த ஸ்தித பிரக்ஞனை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது கேள்வியாக இங்க அமையறது. 54வது ஸ்லோகத்துல அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான். ஸ்ரீ பகவானு வாச்ச 55வது ஸ்லோகம். அதுக்கு பதில் சொல்றான் பகவான். பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்தா மனோகதான் ஆத்மன் ஏவாத்மனா துஷ்டஹ ஸ்தித பிரக்ஞஹ ததோச்யதே. பகவான் உடனே அர்ஜுனனை பார்த்து சொல்றான், அர்ஜுனா பார்த்தான்னு கூப்பிட்டு சொல்றான். ஏன்னா அவன் கேசவான்னு கூப்பிட்டு கேள்வி கேட்டான் இல்லையா? அவன் பார்த்தான்னு கூப்பிட்டு அர்ஜுனனை கூப்பிட்டு பதில் சொல்றான். நம்ம மனம் இங்கேயும் அங்கேயும் அலையறதுக்கு எது காரணம்? நீ சொல்றியே அங்க சம்சாரத்திலேயே உழண்டு எப்படி ஸ்தித பிரக்ஞனாக இருக்க முடியும்னு ஒரு கேள்வி கேட்டியே அர்ஜுனா. மனம் இங்கேயும் அங்கேயும் அலையறதுக்கு என்ன காரணம்? நம்மளுடைய ஆசை தானே காரணம், அந்த காமம் தானே காரணம். பிரஜஹானி யதா காமான் சர்வான் பார்த்தான் மனோகதான். நம்ம மனசுதான் காரணம், வேற ஒண்ணும் இல்ல. இங்கேயும் அங்கேயும் அலையறதுக்கு தன் ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்காதவன் தான் அங்கேயும் அலைவான். பார்க்க கூடாததை பார்த்துண்டு, கேட்க கூடாததை கேட்டுண்டு, நம் ஸ்வரூப லட்சணத்தையே மறந்து நம்ம இதெல்லாம் செஞ்சு என்ன பண்ண போறோம்? கடைசியில மண்ணோட மண்ணா போக போறோமே, போக போறதே இந்த சரீரம், இந்த தேகம்ங்கிறத கூட உணராம
இன்னைக்கு நான் அட் பிரசன்ட் நான் சந்தோஷமா இருக்கணும் சார், அவ்வளவுதான் எனக்கு வேணும் அப்படின்னு இருக்கானே ஒருத்தன். அவன் எதனால இருக்கான்? தன்னுடைய ஆத்ம சித்தியை புரிஞ்சுக்காதவன் அப்படி இருப்பான். ஆத்மன் ஏ வாத்மனா துஷ்டஹா அப்படி இருக்கிறவன் அப்படிதான் இருப்பான். அவன் கோட்டி ஜென்மம் ஆகும் அவெல்லாம் திருந்தறதுக்கு. ஆனால் இதெல்லாம் எது வேணா நடக்கட்டுமே, என்ன நடந்தாலும் நான் இப்படிதான், என்னுடைய ஸ்வரூப லட்சணம் வேற, நான் இதுலலாம் நான் ஒட்டாதவன், இதோடையே வாழ்வேன், ஆனா நான் ஒட்டாம இருப்பேன். காற்று போல. காத்து எப்படி நம்ம உடம்புக்குள்ளேயேதான் நம்ம மூச்சை இழுக்கிறோம், உள்ள போறதே. நம்ம உடம்புக்குள்ள போயாச்சுன்னா இங்க ஏகப்பட்ட ரத்தம் இருக்கு, சளி இருக்கு, மாம்சம் இருக்கு, நம்ம நரம்பு இருக்கு, நாடிகள் இருக்கு, எவ்வளவோ இருக்கு நம்ம சரீரத்துக்குள்ள. காத்து உள்ளதான் போறது, இந்த மூச்சு காத்து உள்ள போறது இல்லையா? ஆனா வெளியில வரைச்சு எதோடையாவது ஈசிண்டு வருதா? காத்து அப்படி வெளியில விடுறச்சே நம்ம அப்படியே ரத்தம் கொஞ்சம் அப்படியே மேல வந்துடுறதா? இல்ல வேற ஏதாவது வருதா? இல்லையே. நான் இந்த இடத்துக்குள்ளதான் காத்து போறது, ஆனா எதோடையும் ஈஷாம அப்படியே எப்படி வெளியில வருதோ அது போலதான் ஸ்தித பிரக்ஞனுடைய லட்சணம் இதுதான். எல்லாத்தையும் அவன் வழலுன்னு வழண்டா கூட காத்து போல ஈஷ மாட்டான், எதுலயும் ஈஷ மாட்டான், அப்படியே வெளியில வருவான். அது எப்படி முடியும் அப்படின்னு பார்த்தா, ஒரு தூணை பிடிச்சுட்டு ஒரு குழந்தை அப்படி சுத்துறது, அப்படி தூணை கையில பிடிச்சுட்டு இருக்கு, தூணை கையில பிடிச்சுன்னு இப்படி சுத்திண்டே இருக்கு, சுத்த 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 சுத்த, ஆனா அது கீழே விழாது. ஏன்னா அதுக்கு ஆதாரமா தூணை பிடிச்சுட்டு இருக்கு. அதனாலதான் அது கீழே விழாம இருக்கு. ஆனா பம்பரம் அப்பப்ப விழுந்துரும், ஏன்னா பம்பரத்துக்கு அந்த கயிறு அருந்துருத்துனா விழுந்துரும். ஆனால் இந்த தூணை பிடிச்சுட்டு ஆதாரமா இருக்கக்கூடிய, திடமா இருக்கக்கூடிய அந்த தூணை பிடிச்சுட்டு சுத்துற அந்த சின்ன குழந்தை விழவே விழாது. அது போல நம்ம பகவானாகிய கிருஷ்ணனுடைய கைகளை நம்ம பற்றிண்டு, அவனுடைய திருவடியை பற்றிண்டு நாம் எங்க போய் விழண்டாலும் எங்க சுத்தினாலும் நம்ம கீழே விழ மாட்டோம். ஏன்னா நம்ம பிடிச்சுட்டு இருக்கிறது அந்த ஆதாரமான பொருள் இல்லையா, கிருஷ்ணன் இல்லையா? அதனால சிதப்பிரக்ஞனுடைய லட்சணம் காற்று போல எதுலயும் ஈஷாம இங்கேதான் உழலுவான், ஆனா எதுலயும் ஈஷ மாட்டான். ஏன்னா அவன் ஸ்வரூப லட்சணத்தை உணர்ந்தவன். எப்படிப்பட்ட துக்கம் வந்தாலும் திடமாக இருப்பான் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்துல வருது. 56வது ஸ்லோகம். துக்கேஷ்வ அனுத் விக்னமனாஹ சுகேஷு விகத ஸ்பிருஹ வீதராக பயக்ரோதஹ சிததீர் முனி ருச்யதே யே துக்கேஷ்வ. அவனுக்கு எந்த துக்கமும் இருக்காது. எப்படிப்பட்ட துக்கம் வந்தாலும் திடமா இருப்பான். துக்கம் தானே பரவாயில்ல அப்படின்னு திடமா இருப்பான் அந்த ஸ்தித பிரக்ஞனா இருக்கக்கூடியவன். சுகம் வந்தாலும் ரொம்ப சந்தோஷம்னு அதுல போயிட மாட்டான், அப்பவும் திடமா இப்படியே இருப்பான். சரி, இன்னைக்கு சுகம் வந்தது எவ்வளவு சத்தியமோ அவ்வளவு சத்தியம் நாளைக்கு துக்கம் வரப்போறதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இன்றைக்கு துக்கம் இருக்கிறது எவ்வளவு சத்தியமோ அவ்வளவு சத்தியம் நாம் சுகமும் பின்னாடி வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். பகல் இரவு போலதான். பகலே வேணும்னு ஆசைப்பட முடியாது, இருட்டு வந்துதான் ஆகும். இரவே இப்படி இருக்கேன்னு நினைக்க முடியாது, பகல் விடிஞ்சுதான் ஆகும். அது போலதான் சுகம் துக்கம்ங்கிறது வந்துட்டு போகும் அப்படின்னு தெரிஞ்சின்றவன் எதுக்கும் துக்கப்பட மாட்டான். துக்கேஷ்வ அனுத் விக்னமனாஹ. எத்தகைய விக்னங்கள் வந்தாலும் அதை துல்லியமா நினைச்சு கடந்து போயிடுவான். இந்த உலகம் வேணா அவனிடத்துல இருக்குமே தவிர, ஆனா அவன் இந்த உலகத்துல இருக்க மாட்டான். அதாவது பிசிக்கலா இந்த உலகத்துல இருப்பானே தவிர இந்த உலகத்தினுடைய சாமானிய இந்த பிரயாசைகள் அவனை அண்டாதுன்னு அர்த்தம். உலகம் தான் அவன்கிட்ட இருக்கும். 4 பேர் அவனிடத்துல நிப்பா. அவனிடத்துல நின்னு நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு ஏதாவது ஒரு சமாதானம் சொல்லுங்கள்னு அவனிடத்துல வேணா 4 பேர் நிப்பாளே தவிர, அவன் யாருக்கிட்டக்கும் போய் எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன் சார்னு போய் நிக்க மாட்டான். யாராவது எனக்கு ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுங்களேன், நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு உபாயம் சொல்லி நிவர்த்தி பண்ணுங்களேன்னு அவன் போய் நிக்க மாட்டான், என்னைக்குமே நிக்க மாட்டான். காரணம், அவன் இந்த உலகத்தெல்லாம் துறந்து எங்கேயோ போயாச்சு. ஏன்னா அவன் கிருஷ்ணனை பிடிச்சுட்டான்னு அர்த்தம். இந்த உலகத்துல இருக்கிற இந்த சாமானிய சுக துக்கங்கள் அவன் அண்டாது. அவன் எதுக்கும் நன்றி எல்லாம் எதிர்பார்க்க மாட்டான். அப்படி அவன் உபயோகம் யாருக்காவது செய்தா கூட எனக்கு யாராவது தேங்க்ஸ் சொல்றாளா அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டான். எப்படி இந்த பூதங்களை பார்த்தோம்னா தெரியும். சூரியன் நமக்கு இவ்வளவு வெளிச்சம் கொடுக்கறது, இவ்வளவு நன்னா நம்மளை நடத்தின்னு போறது. சூரியன் என்னைக்காவது ஒரு நாள் யாராவது எனக்கு தேங்க்ஸ் சொல்றாளா அப்படின்னு உட்காந்து பார்த்துட்டு இல்லையே. காலமே 6 மணி ஆனா சரியா அந்த சூரிய ரதம் ஜில்லுன்னு நிக்கிறாரா இல்லையா? அதே போல பூமி வசுந்தரா அப்படின்னே பெயர், எல்லாரையும் தரிக்கிறாள் இந்த பூமி. அவள் ஒரு நாளாவது யாராவது என்னை விழுந்து சேவிச்சு என்னை இப்படி தரிக்கிறியே அம்மா உனக்கு ஒரு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாளான்னு அந்த பூமி எதிர்பார்க்கறது இல்ல. காற்று எதிர்பார்க்கறதா? இவ்வளவு துணிகள் நம்ம எப்படி காய போட்டா கூட அடுத்த 5 மணி நேரத்துல காஞ்சிடுறதா இல்லையா?
அப்படி வளர்த்துறதே வாயு. இப்படி வளர்த்துறாரே இந்த காற்று, இந்த வாயுக்கு ஒரு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றவா இல்ல. வாயுவே உனக்கு ஒரு தேங்க்ஸ், எனக்கு துணியெல்லாம் நல்லா வளர்த்தினியே தேங்க்ஸ் அப்படின்னு யாரும் சொல்றது இல்ல. நதி எவ்வளவோ விருத்தி பண்றது, வேகத்தால வளர்ந்த அந்த நதி நிறைய பேர்களுக்கு நல்ல உபாயம் பண்றது. அத்தகைய நதியை போய் யாரும் பார்த்து நதியே உனக்கு ஒரு நன்றி அப்படின்னு சொல்றவா இல்ல. மரம் எத்தனையோ பேர்களுக்கு நிழல் கொடுக்கறது, பழம் கொடுக்கறது, காய் கொடுக்கறது, பூக்களை கொடுக்கறது. ஆனா அது ஒரு நாள் கூட எனக்கு யாராவது நன்றி சொல்றாளா அப்படின்னு எதிர்பார்க்கறது இல்ல. மேகம் நல்ல மழையை வர்ஷிக்கிறது. இந்த மேகம் என்னைக்காவது வருண பகவான் வந்து யாராவது எனக்கு தேங்க்ஸ் சொன்னேலாடா அப்படின்னு நான் எதிர்பார்க்கறது இல்ல. அப்படி இருக்க இப்படி இந்த இயற்கை யாராவது வந்து எனக்கு நன்றி சொல்றாளா அப்படின்னு எதிர்பார்க்கறது இல்லையோ, அதே போலதான் ஸ்தித பிரக்ஞன். ஸ்தித பிரக்ஞ லட்சணம் அப்படிங்கிறது இதெல்லாம் தான். அவன் யாராவது வந்து எனக்கு நன்றின்னு சொல்றாளா, எனக்கு தேங்க்ஸ் சொல்றாளா, நான் இவ்வளவு உபகாரம் பண்ணிருக்கேனே, எனக்கு யாராவது ஏதாவது பிரதி செய்யறாளா, இதெல்லாம் எதையும் யோசிக்க மாட்டான், எதையும் எதிர்பார்க்க மாட்டான். அவனால 1000 பேருக்கு உபயோகம் இருக்கும், ஆனா அவனுக்கு யாராலையும் எந்த உபயோகமும் இருக்காது. ஏன்னா அவன் இந்த உலகத்துல இருப்பான், அவ்வளவுதான். இந்த உலகம் அவனிடத்துல இருக்கும், ஆனா இவன் அந்த உலகத்துல ஒற்றுதலோட இருக்க மாட்டான். இது ஸ்தித பிரக்ஞ லட்சணம் அப்படின்னு அழகா. ஸ்தித பிரக்ஞன்னா என்ன அப்படின்னு அர்ஜுனன் கேட்டான் இல்லையா, அந்த கேள்விக்கான பதில் இது. அடுத்தது அந்த ஸ்தித பிரக்ஞன் எப்படி இருப்பான், எப்படி நடந்துப்பான், அதெல்லாம் கேட்டான் இல்லையா அர்ஜுனன். அது 57வது ஸ்லோகத்துல வருது. யஹ சர்வத்ர அனபிஸ்நேஹ தத்ப்ராப்ய சுபாசுபம் நாபிநந்ததி நத்வேஷ்டி தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதாகா. யஹ சர்வத்ர அனபிஸ்நேஹ, அவனிடத்துல எல்லாரும் ஸ்நேகம் வச்சுக்கணும்னு எதிர்பார்ப்பான். ஆனா அவன் யார் இடத்துலயும் போய் எனக்கு இவன் சித்த ஃப்ரெண்ட் ஆனா தேவலையே, அவன் போன் பண்ணலன்னா கூட நம்ம பண்ணிட்டே இருந்து இவன் பேசினா தேவலையே அப்படின்னு யோசிப்பான். அப்படிலாம் அவன் யோசிக்க மாட்டான். யஹ சர்வத்ர, அவனிடத்துல எல்லாரும் வந்து ஸ்நேகம் பண்ணிக்கணும்னு நினைப்பாளே தவிர இவன் யார் இடத்துலயும் போய் இவனோட நான் ஸ்நேகம் பண்ணிண்டா தேவலையேன்னு நினைக்க மாட்டான். எல்லாரிடத்துலயும் பிரேமையோட பழகுவான். அவன் இடத்துல ஒரு பூர்ணத்தை அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா அவன் மனசு பூரா பகவத் பக்தி ஆழ்ந்து இருக்கிறதுனால ஒரு பூர்ணத்தை இருக்கும். அவனை பார்த்தாலேயே நமக்கு சந்தோஷமா இருக்கும், பிரசன்னமா இருப்பான், ஒரு பிரசன்னத்தையோடவே இருப்பான். உன்னை பார்த்தாலேயே ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வருது அப்படின்னு நம்ம சில பேருக்கு சொல்லுவோம் இல்லையா. ஏன்னா அவர்கள்ட்ட அந்த பூர்ணத்தை இருக்குன்னு அர்த்தம். அது வெறும் சாமானிய மனுஷாள்கிட்ட அவளால நமக்கு ஒரு காரியம் ஆகணுங்கிறதுக்காக சொல்றது பத்தி இங்க பேச்சு இல்ல. வாஸ்தவமா அவரவர்களுக்கு தெரியும் யார பார்த்தா அந்த பூர்ணத்தைங்கிறது இருக்குங்கிறது. ஆச்சாரியன் தான், வேற யாரும் இல்ல. அவரிடத்துல போனா பிரசன்னமா இருப்பார், ஒரு பூர்ணத்தை அப்படிங்கிறது இருக்கும். கட்டாட்சமே பண்ணுவார், நம்ம எடுத்துவும் பேசவே வேண்டாம். வெறுமா அவர் பிரசன்ஸ்ல நம்ம போய் அவர் எதிரில் இருந்தாலேயே போறோம், நம்ம மனசு அப்படியே நிம்மதியா இருக்கும். சிந்தனையே அற்று அவர் முகத்தையே பார்த்துட்டு இருந்தா போறோம். அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், கையை அசைக்கிறாரா, காலை அசைக்கிறாரா, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாலேயே போறோம். அந்த பிரேம அப்படிங்கிறது அவனிடத்துல இருக்கும். ஸ்தித பிரக்ஞன்னு சொல்றோம் இல்லையா, அந்த பிரேமங்கிறது அவரிடத்துல இருக்கும். அவரிடத்துல எந்த பற்றுதலும் இருக்காது. சர்வத்ர அனபிஸ்நேகா, எந்த பற்றுதலும் இல்லாம ஆனா எல்லாரிடத்துல பிரேம மட்டும் இருக்கும். பிரேமை பற்றுதல் இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, பற்றுதல் அப்படின்னா அவளுக்காக அவளால நமக்கு உபயோகம், நம்மளால அவளுக்கு உபயோகம், அதுக்கு பேர் பற்றுதல். ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல ஒரு பற்றுதல் இருக்குன்னா, ஏன்னா அவனால உனக்கு ஒரு உபயோகம், உன்னால அவனுக்கு ஒரு உபயோகம், அதனால பற்றுதல். நம்ம ஆபீஸ் கலீக்ஸ் எடுத்துக்கலாம் வேணும்னா, ஏன்னா அவன் உனக்கு ஹெல்ப் செய்யணும், நீ அவனுக்கு ஹெல்ப் செய்யணும், அதனால ஒருத்தர் மேல ஒருத்தர் பற்றுதல், அதுக்கு பேர் பற்றுதல். பிரேமை அப்படிங்கிறது பிறரால நமக்கு உபயோகம் இருக்காது, ஆனா நம்மால எல்லாருக்கும் உபயோகம் இருக்கும், அது பிரேமை, அது ஆச்சாரியன் அப்படின்னு. பற்றுதல் பிரேமை இது ரெண்டும். அந்த பற்றுதல் இல்லாம அந்த பிரேமையோட கூட எவன் நடந்துக்கிறானோ அவன் தான் ஸ்தித பிரக்ஞனாக ஆவான் அப்படின்னு. ஸ்தித பிரக்ஞ லட்சணம் 57வது ஸ்லோகத்திலையும் வருது. மேற்கொண்ட 58வது ஸ்லோகத்துல தான் ஸ்தித பிரக்ஞன் எப்படி நடந்துப்பான், எப்படி நடப்பான் அப்படின்னு, எப்படி உட்காருவான், எப்படி நிற்பான் எல்லாம் கேட்டுட்டான் அர்ஜுனன். எப்படி அவனை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டான் இல்லையா, அதுக்கான பதில் 58வது ஸ்லோகம். யதா சம்ஹரதே சாயம் கூர்மோங்கானீவ சர்வசஹாகா இந்திரியாணீந்திரியார்த்தே ப்யஹாகா தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதாகா. அவதார புருஷர்களை வச்சுட்டு இத நம்ம புரிஞ்சுக்கணும்.
ராமர், கிருஷ்ணர், ஏன் சுவாமி ராமானுஜர் இவர்களெல்லாம் வச்சுட்டுதான் புரிஞ்சுக்கணும். சாட்சாத் ராமபிரானே இல்ல கண்ணனே இவர்களை வச்சுட்டுதான் இதை புரிஞ்சுக்க முடியுமே தவிர எப்படி நடந்துப்பான் அப்படிங்கறது, ஒரு சிதப்பிரக்ஞன் எப்படி நடந்துப்பான் அப்படின்னா ஈஸ்வரன்கிறத ஒதுக்கி வைங்கோ, சாமான்யமா எடுத்துக்கோங்க. நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லி ராமபிரானுக்கு அவரோ சீதா பிராட்டியோட அங்க அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு காத்துட்டு இருக்க, சுமந்திரர் வந்து அழைச்சிட்டு போக, தூது வந்து அழைச்சிட்டு போக, சுமந்திரரே தூது வந்து அழைச்சிட்டு போவாராகி எத்தகைய சாங்கியம் அங்க கூடி இருக்கும் அப்படின்னு நினைச்ச ராமபிரானுக்கு லக்ஷ்மணர் கொடப்பிடிக்க அங்க எள்ளு சிந்தினா கீழே விழாது, அத்தனை ஜனங்கள் இவர் நமக்கு ராஜாவா வந்தா நமக்கு க்ஷேமம் அப்படின்னு ஆசையா காத்துட்டு இருக்க, போனா ஒரு இடி விழுந்தது போல, உனக்கு ராஜ்யமும் கிடையாது, இருக்கிற இடமும் கிடையாது, நீ காட்டுக்கே போகணும், பரதனே ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள. சரி பரதனே ஆளட்டும், பின்ன நான் என்ன அப்படின்னு பண்ண, நீ எதுவும் ஜடாபாரம் தரிச்சுக்கணும், தரிச்சு புண்ணிய புனல்கள் ஆடி புண்ணிய நதிகள்லாம் தீர்த்தமாடி, சரி அப்படியே போயிடணுமா அப்படின்னா 7 ஆண்டில் வாயன எம்பினன் அரசன் என்றான் அப்படின்னு கம்பனுடைய ஒரு அழகான ஒரு பாட்டு இது. அப்படி 7 ஆண்டில் வா என்று இயம்பினான் அரசன். எனக்கு அரசன் தசரதன் எனக்கு அந்த 2 வரன் கொடுத்தால், அந்த வரத்தின்படி நீ உடனே காட்டுக்கு கிளம்பணும் அப்படின்ன உடனே இங்க மூடர்களா இருந்தா அழுவா. இப்படி ஒரு சூழ்நிலை யோசிச்சு பார்க்கணும். கதையா நம்ம கேட்டுடலாமே தவிர இப்படி ஒரு சூழ்நிலை யோசிச்சு பார்த்தா மூடனா இருந்தா நிச்சயம் அழுவான், முரடனா இருந்தா உடனே அந்த அப்பாவை வதம் பண்ணும்பா. ஆனால் ராமபிரான் என்ன பண்றார் அப்படிங்கிறது பார்க்கணும். என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ அப்படின்னு சந்தோஷமா பிரசன்னமான முகத்தோட கூட கிளம்புவாராகில். ஆனா அவ்வளவு துக்கம் ஒண்ணு இல்லாம இல்ல, மனசாதார என் துக்கம், அவ்வளவு துக்கம் மனசுல இருக்கு, இல்லாம இல்ல. ஆனால் இதுதான் நம்முடைய அடுத்த க்ஷணம், இனி நாம் செய்ய வேண்டியது இதுதான் சத்தியம் அப்படிங்கிற அந்த சத்தியத்துக்காக கட்டுப்பட்டு புறப்பட்டு போனார் இல்லையா, பிரசன்னமான முகத்தோட கூட. அந்த பிரசன்னமான ஸ்திதிங்கிறது அந்த பிரசன்னத்தையோட எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா அவதார புருஷர்களை பார்த்துதான் தெரிஞ்சுக்க முடியும். அவர்கள் பிரசன்னமாகவே இருப்பார்கள் எப்பவும். எந்த கஷ்டம் வந்தாலும் என்ன துக்கம் வந்தாலும் அப்படியே பிரசன்னத்தையோடவே அவர்களால இருக்க முடியுமான்னு கேட்டா இருக்க முடியும். ஏன்னா அவர்கள் இந்திரியங்களை வசம் பண்ணவர்கள். இந்திரியத்தை எப்ப ஒருத்தன் வசம் பண்ண கத்துன்ட்டானோ அவனுக்கு இந்த சாமானிய துக்கத்தை கண்டு சோகம் வராது. இந்திரியத்தை எப்படி கட்டுப்படுத்த முடியும்னா, ஒரு ஆமைய பார்த்தா தெரியும். ஆமை அப்படியே ஊறிண்டே போகும். இப்படி ஊறிண்டே போறச்ச யாரோ தன்னை அடிக்க வரா அப்படின்னு தெரிஞ்ச அடுத்த க்ஷணம் அது என்ன பண்ணும், தன்னுடைய முதுகு கபாலத்துல தன்னுடைய கை கால் எல்லாத்தையும் அப்படி அடக்கிடும், வசம் பண்ணிடும். அப்படி வசம் பண்ணி வசமா வச்சுன்றோம். அப்புறம் அந்த ஆமையை எவ்வளவு அடிச்சாலும் உதைச்சாலும் என்ன பண்ணாலும் அதுக்கு ஒன்னும் ஆகாது. அதுக்கப்புறம் அவர்கள் போனதுக்கு அப்புறம் தான் அது வெளியில வரும். இந்த ஓடுக்குள்ள அது எப்படி போய் ஒழிஞ்சின்றமோ, இந்திரியங்களை வசப்படுத்திடுமோ, அது போலதான் இந்திரியத்தை எவனுக்கு வசம் பண்ண தெரிஞ்சிருக்கோ, இந்திரியம் போன போக்குக்கு நம்ம போக கூடாதுப்பா அர்ஜுனா. நம்ம போற போக்கு இந்திரியம் நம்ம கூட வரணும், இந்திரியம் நமக்கு வசமா இருக்கணும். இந்திரியா நீந்திரியார் தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதாக. இந்திரியத்தெல்லாம் வசம் பண்ணி அந்த ஸ்தித பிரக்ஞனானவன் நடப்பான். அப்படி வசம் பண்ணிட முடியுமானா முடியும். அதுக்குதான் உதாரணம் அவதார புருஷர்களையே நம்ம எடுத்துக்கணும். கிருஷ்ணனையே எடுத்துக்கலாம். கிருஷ்ணனே பூபாரத்தை நீக்கணுங்கிற ஒரே காரியமா இப்ப எவ்வளவு காரியம் பண்ணிட்டு இருக்கான், அநேக காரியங்கள் பண்ணிட்டு இருக்கான். எந்தெந்த நேரத்துல எப்படி எப்படி நடந்துக்கணும்னு எவ்வளவு அழகா தெரிஞ்சிருக்கு கிருஷ்ணனுக்கு. ஏன்னா ஜராசந்தனை விட்டுட்டு கிருஷ்ணன் ஓடினான்னு ஜராசந்தன் நினைச்சுட்டான். அவன் ஓடினதுக்கு என்ன காரணம்ங்கிறது கிருஷ்ணனுக்கு தான் தெரியும். ஏன்னா அவன் அப்படி டைவர்ட் பண்ணி, ஜராசந்தனை டைவர்ட் பண்ணி அப்படி கூட்டின்னு போய் அவன் ஓடினாதான் இங்க அவனுடைய சைன்யம் ஒழியும். அவன் சைன்யத்தை முதல்ல ஒழிக்கணும். ஏன்னா அவன் சைன்யம் பூரா எல்லாரும் அதமர்கள், துஷ்ட சங்கியம் அவன் கிட்ட இருக்கிறது பூரா. துஷ்டர்கள் எல்லாம் ஒழிய வேண்டியது. ஜராசந்தனை கூப்பிட்டு அப்படி அந்தாண்ட பக்கம் போனாதான், கிருஷ்ணன் ஓடினாதான் அவன் பின்னாடியே ஓடுறான். அப்ப இந்த சைன்யம் பூரா இந்த யாதவ சேனை ஒழிக்கும். அதனால ஒவ்வொரு தடவையும் கிருஷ்ணன் ஓடினானே தவிர, ஆனா ஜராசந்தன் நினைச்சதோ கிருஷ்ணன் ஓடினான் அப்படின்னு தான் அவன் நினைச்சுட்டு இருந்தான். அந்த மட்டுக்கும் தான் அவனுக்கு தெரியும். இப்ப கிருஷ்ணன் எனக்கு அவமானம் ஏற்படுறதே, நாளைக்கு சரித்திரம் நான் ஓடினேன்னு சொல்லுமே அப்படின்லாம் யோசிச்சானா? யோசிக்காம எப்படி ஜிதேந்திரியனாக நடந்துட்டான்.
நம்ம இதை செஞ்சாதான் இங்க இது சரியாகும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சோமாகில் நம்மளுடைய மானம் அவமானம் இதை பத்தி எல்லாம் யோசிக்க கூடாது. நாம் செய்யறத நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்னு இருப்பானாம். இந்திரியங்களை வசம் பண்ண தெரிஞ்சவன் ஸ்தித பிரஜனாக இருப்பான். அவன் அப்படிதான் நடப்பான். அவன் இந்திரியங்களை வசம் பண்ணி இந்திரியம் போற போக்குக்கு நாம் போகாம நம் போற போக்குக்கு இந்திரியத்தை அழைச்சிட்டு போய் ஜிதேந்திரியனாக இருப்பான். அது ஸ்தித பிரஜன், அப்படிதான் நடந்துப்பான். மேலும் ஸ்தித பிரஜனுக்கு என்ன மொழி, அவன் எப்படி பேசுவான் அப்படின்னு அர்ஜுனன் கேட்டானே. எப்படி பேசினா அவனை ஸ்தித பிரஜன்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றானே. அதுக்கு 59வது ஸ்லோகத்துல பதில், விஷயா வினிவர்த்தந்தே நிரஹாரஸ்ய தேஹிநாகா ரசவர்ஜம் ரசோப்யஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. எது தேவையோ அதை மட்டும் பேசுவான். தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டான். வளவள தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டான். எது தேவையோ அதை மட்டுமே பேசிந்து உயர்ந்த ரசத்தை அனுபவிச்சவன் என்னைக்குமே இந்த சாமானிய ரசத்தை அனுபவிக்கணும்னு மறுபடியும் வரமாட்டான். நம்ம எதுல வேணா எடுத்துக்கலாம். நம்ம போஜனத்தை கூட எடுத்துக்கலாம். போஜனத்துல கூட எடுத்துட்டா நல்ல உயர்ந்த தித்திப்பா இருக்கிற ஒரு போஜனத்தை சாப்பிட்டுட்டா உடனே மறுபடியும் பாவக்காய போட்டா அவன் சாப்பிட மாட்டான். சாப்பிட முடியாது. அதே போல நன்னா பாடுறவர்கள் நன்னா பாடுற ஒரு கச்சேரியை கேட்டு முடிச்சுட்டான்னா இந்த சாதாரணமா தத்தக்கான்னு பாடுறவர்கள்ட்ட கேட்க மாட்டான். ஒரு பிரவச்சனம்னு வேணாலும் எடுத்துக்கலாம். நன்னா பிரவச்சகால் பண்ற பிரவச்சனத்தை ஒருத்தர் கேட்டுட்டாளாகில் அவர்கள் சாமான்யமா யாரோ ஒருத்தர் ஒரு கதை சொல்றேவா இது இப்படி இது இப்படின்னு எல்லாத்தையும் நம்ம லோகத்தோட சேர்க்கிறவர்களுடைய கதையை கேட்க மாட்டான். அது போல உன்னத ஸ்திதி அனுபவிச்சவன் இந்த சாமானிய விஷயங்கள் எல்லாம் உட்காந்து வளவளன்னு பேசிட்டு இருக்க மாட்டான். அவன் பேசுறதே மதுரமா இருக்கும். அவன் எப்படி பேசுவான்னு கேட்டிய அர்ஜுனா. அவன் பேசுறது தேவையில்லாததை பேச மாட்டான். எது தேவையோ அதை மட்டும் பேசுவான். இங்க பேசினாலும் ஏதாவது உபயோகம் இருந்தாதான் பேசுவான். உபயோகம் இல்லைன்னா அவன் பேசக்கூட மாட்டான். விஷயா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், அவ இருந்தாதான் பேசுவான். விஷயா வினிவர்த்தந்தே நிராஹாரஸ்ய தேஹிநாகா. இத சில பேர் இருப்பா, பேசாம இருக்கவே முடியாது. ஏதோ ஒண்ணு பேசிட்டே இருக்கணும். யாருமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, தனக்கு தானே கூட பேசிட்டே இருக்கணும். ரசவர்ச்சம் ரசோப்யாஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. இதெல்லாம் ஜென்மாந்தரமான வாசனைப்பா. இது நிவர்த்தி ஆகணும்னா அதுக்கு முதல்ல இந்திரியங்களை வசம் பண்ண தெரிஞ்சவன் அவன் தேவையில்லாததை பேச மாட்டான். தேவை எங்க இருக்கோ அதை மட்டுமே பேசுவான். ஸ்தித பிரஜன் என்ன பேசுவான் அப்படின்னு நீ கேட்டியே. ஸ்தித பிரஜன் தேவையானதை மட்டுமே பேசுவான். அதை வச்சுட்டு அவன் ஸ்தித பிரஜன் அப்படிங்கறத நாம் தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறது இது வரைக்கும் கர்மயோகத்தை கொஞ்சம் உபதேசம் பண்ணிருக்கான். இப்ப பகவான் சொல்றான், அதாவது நமக்கு அடைய வேண்டியது ஒண்ணுங்கிறது நமக்கு எப்ப தெரிஞ்சிருத்தோ, ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம் அப்படிங்கிறது கர்மயோகத்தினாலையும் வரலாம், சாங்கிய யோகத்தினாலையும் வரலாம். அவர்கள் சுதந்திரத்துக்கு விட்டுட்டான். நீ கர்மாவை பிடிச்சுட்டு கர்மயோகத்தை பிடிச்சுட்டு நீ ஸ்தித பிரஜ்ஞன ஆனாலும் சரி, இல்ல சாங்கிய யோகத்தை பிடிச்சுட்டு அந்த உன்னத ஸ்திதிக்கு போய் தபசிலேயே உட்காந்து நீ ஸ்தித பிரஜ்ஞன ஆனாலும் சரி, ஆனால் நீ அடைய வேண்டியது ஒண்ணுங்கிறத நீ எங்க இருந்தாலும் தெரிந்து கொள்வாய். நீ அதுக்கு போய் தபசுல உட்காந்துதான் தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் சன்னியாசி ஆகிதான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்ல. நீ இருந்த இடத்திலேயே இருந்து நீ ஸ்தித பிரஜ்ஞனாக இருக்க முடியும். அத கர்மயோகத்தை பற்றிண்டும் வரலாம், சாங்கிய யோகத்தை பற்றிண்டும் வரலாம். அதாவது இந்த ரூட்ல வேணாலும் வரலாம், இங்க வேணாலும் வரலாம். ஆனா போய் சேர்ற இடம் ஒண்ணுதான். அத புரிஞ்சுண்டு நடந்துக்கணும் அப்படிங்கறத இந்த 59வது ஸ்லோகம் வரைக்கும் நமக்கு வருது. அடுத்தது 60வது ஸ்லோகம் நம்ம மனசு போற போக்கு, மனசை அடக்கும் முறை. ஏன்னா ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம், ஸ்தித பிரஜ்ஞன் எப்படி நடந்துப்பான்னு இதெல்லாம் சொல்லிட்டா, ஆனா நம்ம மனசுதான் அப்படி போக விட மாட்டேங்கிறத. ஸ்தித பிரஜ்ஞனா ஆயிடணும்னு எல்லாருக்கும் ஆசைதான், லோகத்துலதான் இருக்கும், எதுலயும் பட்டுக்காம இருக்கணும்னு எல்லாருக்கும் ஆசைதான். ஆனா நம்ம மனசுன்னு ஒண்ணு உக்காண்டுக்கிறதே நடுவுல. நினைக்கிறோம் தான் கீதை படிக்கணும்னு புக் எடுத்து வச்சுக்கணும்னு, அப்பதான் ஏதாவது ஒண்ணு வருது. இல்ல நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணலாம், புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம ஆசையா உட்கார்றச்சேதான், அடடா நம்ம தலிக பண்ணோமோ இன்னைக்கு, உள்ள குக்கர் கத்துறதே அப்படின்னு உடனே ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்துடுறது. அப்படி இருக்கச்சே மனசு அலப்பாயிருது, இங்க அங்கன்னு அலப்பாயிருது இல்லையா மனசு. அப்படி இருக்கிற சமயத்துல அந்த மனசை எப்படி அடக்கிறது, அந்த மனசை கட்டுப்படுத்துற முறை என்ன அப்படிங்கிறது இந்த 60வது ஸ்லோகத்திலேருந்து நமக்கு ஆரம்பிக்கிறது.
यततो ह्यापि कौन्तेय पुरुषस्य विपश्चितः गा इन्द्रियाणि प्रमाथीनि ये ये हरन्ति प्रसभं मनः गा यततो ह्यापि कौन्तेय हे कौन्तेया अर्जुना ஸ்தித பிரக்ஞனுடைய லட்சணம் எல்லாம் உனக்கு நான் சொல்லிட்டேன் இல்லையா? அந்த ஸ்தித பிரக்ஞன் ஆகிறதுக்கு நமக்கு முதல்ல மனசு அலப்பாயாம இருக்கணும். அது மனசு கட்டுப்படுற முறை. இது 60வது ஸ்லோகம் 61வது ஸ்லோகம் ரெண்டு சேர்த்தே அனுபவிப்போம். ரெண்டுமே ஒரே வியாக்கியானம் தான். மனசை கட்டுப்படுத்துற முறை சொல்றான். தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹக வசேஹி யஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதாக. 60, 61 இந்த ரெண்டு ஸ்லோகத்திலையும் என்ன இதனுடைய வியாக்கியானம் என்னங்கிறத சொல்றேன். இந்த நம்ம யாத்திரை, இந்த சரீர யாத்திரை இப்ப நம்ம நடந்துட்டு இருக்கு இல்லையா, இந்த ஜேர்னி இதுவே ஒரு ரதம் போலதான். ரதம் அப்படின்னா ஒரு தேர். இந்த தேர் ஒரு ரதம் போல. இந்த ரதத்துல ஒரு ரதி இருப்பான், ஒரு சாரதி இருப்பான், குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கும். இந்த குதிரைகள் தான் இந்திரியம், நம்மளுடைய இந்திரியங்கள். இதுதான் இந்த குதிரை. இந்திரியம்ங்கிறது என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அடிக்கடி எல்லாத்துலயும் இந்திரியம்னு சொன்ன இந்திரியம்ங்கிறது நம்ம மனசு, கண்கள், காது, நம்மளுடைய இந்த சரீரத்துல இருக்கக்கூடியதுதான் இந்த இந்திரியங்கள். மனசு கூட, நாக்கு கூட, அதுவும் ஒரு இந்திரியம் தான். சோ இந்த இந்திரியங்கள் தான் குதிரை. இந்த ரதத்துல பூட்டப்பட்ட குதிரைகள். இந்த ரதமே நம்ம சரீரம். அதுல இருக்கிற சாரதி நம்முடைய மனசு. அந்த ரதி அப்படிங்கிறது ஜீவன். புரியுறது இல்லையா? ஒரு ரதம்னு இருந்தாலே அதுக்கு ரதி சாரதி இருப்பா, குதிரைகள் இருக்கும். இந்த குதிரைகளே நம் இந்திரியம், அந்த ரதமே நம் சரீரம், அந்த சாரதியே நம் மனசு, அந்த ரத்திங்கிறது ஜீவன். இப்படி ஒரு அழகான அமைப்பு. இதை எடுத்துப்போம். இப்ப இது எழுத்துண்டு நம்ம இதை வச்சுட்டு பார்த்தோம்னா, இந்த இந்திரியம் போற போக்குக்கு நம்ம அப்படியே, இந்த குதிரை ஓடித்துனா அந்த குதிரை அப்படியே ஓடட்டோம்னு உற்ற மாட்டான்னு அந்த சாரதிங்கிறது நம்ம மனசு. ஆனா நம்ம மனசு இந்த இந்திரியம் போற போக்குக்கு அது பாட்டுக்கு போகட்டோம்னு விட்டுறக்கூடாது. அதை எப்படி கட்டுப்படுத்தணுமோ கட்டுப்படுத்தணும். அந்த சாரதி கட்டுப்படுத்துவானா இல்லையா? ஒரு காரை எடுத்துட்டா கூட அந்த கார் போற போக்குக்கு அது பாட்டு போட்டோம் ஒரு டிரைவர் கை கட்டின்னு உட்காண்டானா முடியாது. அவன் பார்த்து எப்படி எந்த சைடு போகணுங்கிறத எடுத்துட்டு போக வேண்டியது அந்த டிரைவருடைய கடமையா இருக்கிறதுனால, அந்த சாரதி அவர் அந்த குதிரை எந்த பக்கம் போறதுன்னு பார்த்து சரியா அந்த கடிவாளத்தை கைப்பற்றணும். அந்த இந்திரியம், அந்த குதிரையாகிய அந்த இந்திரியம் எந்த பக்கம் போறதுங்கிறத கட்டுப்பாடுல வச்சுக்க வேண்டியது நம் மனசு, சாரதி ஆகிய நம் மனசு. அப்புறம் அந்த ரதி, அந்த ஜீவன் அடைய வேண்டியது ஈஸ்வரன். அதுக்கு இந்த ரதம், இந்த சரீரம்ங்கிறது உபயோகமா இருக்கு. அது ஜீவன் அடைய வேண்டியது மத்பரஹா அப்படிங்கிறது இங்க அழகான ஒரு பதம். ரொம்ப ஈஸியா பகவான் மத்பரஹான்னு சொல்லிட்டு போயிட்டானே தவிர எவ்வளவு அழகா இருக்கு வியாக்கியானம் இதுக்கு. 61வது ஸ்லோகம். யுக்த ஆசீத மத்பரஹாக. மத்பரஹான என்னுடைய உறவாலே. பகவானுக்கும் பக்தனுக்கும் இருக்கிற உறவுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். என்னுடைய உறவாலே, மத்பரஹா என்னுடைய உறவால அந்த ஜீவன் அடைய வேண்டியது ஈஸ்வரனை அப்படிங்கிறத என்ன ஆசிரயிச்சு அந்த இந்திரியங்களை வசப்படுத்தி என்ன அடைய வேண்டியதுதான். அது எப்படி வசப்படுத்துறது, எப்படி இந்திரியங்களை அடக்கிறது அப்படின்னா மத்பரஹா என்னுடைய உறவாலே. அர்ஜுனா, நீ என்னுடைய உறவால நீ இப்ப இங்க இருக்க. இது அர்ஜுனனுக்கு சொல்லியிருக்கா. இது எவ்வளவு தூரம் நமக்கு அப்ளிகபிள் ஆகுங்கிறத நம்ம தான் யோசிச்சு இதை முடிவு பண்ணணும். இது அர்ஜுனன்ட்ட பகவான் பேசுறதுனால அப்படி சொல்றான். மத்பரஹா என்னுடைய உறவு உனக்கு எப்ப ஏற்பட்டுடுத்தோ, இனி நீ அடுத்தவன் பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்காத. இவன் இதை சொல்றானா, அவன் அதை சொல்றானா, திருத்தராஷ்டிரன் என்ன சொல்றான், இல்ல துரியோதனன் என்ன சொல்றான், பீஷ்மர் என்ன சொல்றான், அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத. மத்பரஹா எப்ப என்னுடைய உறவு உனக்கு ஏற்பட்டுடுத்தோ நான் சொல்றதை கேளுங்கிறான். நான் சொன்னபடி நடந்துக்கோ. அது உனக்கு கௌரவ குறைச்சல் இருக்கோ இல்லையோ அர்ஜுனா, எனக்கு கௌரவ குறைச்சல். என்னுடைய உறவு உனக்கு ஏற்பட்ட பிறகு நீ அடுத்தவன்ட்ட போனேன்னா அது எனக்கு கௌரவ குறைச்சல். அதனால நான் சொல்படி கேளு. என்னுடைய உறவால நீ உன் இந்திரியங்களை வசம் பண்ணி நீ என்ன எப்படி அடையணுமோ அதை பத்தி யோசி. தானி சர்வாணி சம்யக்த யுக்த ஆசீத மத்பரஹாக வசேஹி யஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதாக. இந்திரியங்களை வசம் பண்ணி என்னுடைய உறவால அந்த நிலையை அடைவாயாக அப்படின்னு எவ்வளவு ஈஸியா பகவான் சொல்லிட்டு போயிட்டால். அது எவ்வளவு பெரிய விஷயம் இது.
இப்படி பகவானுடைய உறவால அவனை பிடிச்சுட்டே அவனை அடையணும் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். இது 61வது ஸ்லோகம். இது அழகா அமைஞ்சது. அடுத்தது 62வது ஸ்லோகம் அனர்த்த பரம்பரைன்னு அர்த்தம். இது ஒரு வித்தியாசமான ஸ்லோகம். 62வது ஸ்லோகம். தியாயதோ விஷயான் பும்சஹ சங்கஸ்தேஷுபஜாயதே யே சங்காத் சஞ்சாயதே காமஹ காமத் க்ரோத பிஜாயதே யே. தியாயதே ஒரு விஷயம் தியானம் வந்துடுத்து. தியாயத்தே இது ஒரு உதாரணம் கொண்டு இத எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்றேன். தியாயத்தே ஒரு ஆப்பிள்னு ஒண்ணு ஞாபகம் வந்துடுத்து. ஆப்பிள் சாப்பிட்டுடணும். தியாயத்தே ஞாபகம் வந்துடுத்து. சரி, ஆப்பிள் எங்க இருக்கு? உடனே அதை தேடிட்டு போக வேண்டியதான். கிடைச்சுடுத்து, ஆப்பிள் கிடைச்சுடுத்து. அடுத்தது சங்கஹா. அது அப்படியே பத்திரமா அதை எடுத்து வச்சுடணும். அதனோட ஒரு சங்கம் ஏற்படுறது எடுத்து வச்சுடணும். நம்ம கிடைச்சிடத்துல எடுத்து வச்சுடணும். சங்கஹா தேஷூபஜாயதே யே. சங்கஹா எடுத்து வச்சுண்டாச்சு. அப்புறம் அது மேல ஒரு ஆசை வந்துடுத்து. எப்ப சங்கம் வந்துடுத்தோ அடுத்தது ஆசை. சங்காத் சஞ்சாயதே காமஹா. அது மேல ஒரு ஆசை வந்துடுத்து. ஆப்பிள் மேல ஒரு ஆசை. ஆப்பிள் வெறுமை இருந்தா போறோம்னு நினைச்சோம், எடுத்து வச்சுட்டோம். இப்ப அதை சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துடுத்து. சங்கா ஜாயதே காமஹா. சரி, ஆசை வந்துடுத்து. சரி சாப்பிட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிற சமயத்துல வேற யாரும் சாப்பிட்டு போயிட்டான். காமாத் குரோதா. அந்த காமமே அடுத்தது குரோதமாக மாறுறது. அது எப்படி? நான் அவ்வளவு ஆசையா வச்சுட்டு இருந்த பழத்தை யார் இப்படி தட்டி பறிச்சு எனக்கு சாப்பிட்டுட்டு போனா அப்படிங்கிற அந்த ஒரு கோபம். சம்மோகா. அந்த கோபமே, அந்த கோபத்தினால வந்த ஒரு மயக்கம். சம்மோகான மயக்கம். அந்த கோபத்தினால வந்த ஒரு மயக்கம் அவளை பிடிச்சு, அது என்னமா நீ நான் வச்சிருந்த ஆப்பிள சாப்பிட்ட அப்படிங்கிற அந்த ஒரு கோபம் அப்படியே சண்டையாக மாற, சண்டை வாக்குவாதமாக மாற, வாக்குவாதம் அப்படியே அடிதடி வரைக்கும் போக கொலை பரியந்தம் போய் சேர்ந்துடும். அந்த அளவுக்கு போயிடும். ஆமா, காமாத் குரோதோ பிஜாயதே யே. இதெல்லாம் எதனால வந்தது? அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம ஸ்மரிச்சோம் பத்தேல, அதனால வந்து தியாயத்தினால வந்தது. அதை ஸ்மரிச்சதுனாலேயே வந்துருது தியாயத்தே. இது அப்படியே அடுத்த ஸ்லோகம் இதனுடைய கண்டினியூவேஷன் தான். 63வது ஸ்லோகம் என்னன்னு பார்த்தோம்னா, குரோதாத் பவதி சம்மோகஹ சம்மோகாத் ஸ்ரமிதி விப்ரமஹ ஸ்மிருதிஹி பிரம்ஷாத் புத்திநாசாத் பிரணஷ்யதி. நமது புத்தியே அப்படியே போயிடும், நாசமா ஆயிடும். சம்மோகா. அந்த சம்மோகான அந்த மயக்கம், அந்த மயக்கத்தினால அந்த பொருள் நமக்கு வேணும் வேணும் வேணுங்கிற மயக்கத்தினாலேயே அது விபரீதமா கொண்டு போய் வாக்குவாதம் சண்டையாக ஆகி, சண்டை எங்கேயோ போய் அது அப்படியே குரோதத்தினுடைய உச்சகட்ட கோபத்துக்கு போய் புத்தி நாசம் ஏற்பட்டு அது கடைசியில் எங்கேயோ கொண்டு போய் நம்மள விட்டுறது இல்லையோ. புத்தி நாசாத் பிரணஷ்யதி. இதெல்லாம் அனர்த்தம்னு பெயர். இதுக்கு அனர்த்த பரம்பரை இதுக்கு பெயர். இந்த மாதிரி அனர்த்தமா யோசிச்சுட்டு இருக்கிறவர்களுக்கு எது நமக்கு உபயோகமே இல்லையோ, ஒரு தேவையில்லாத விஷயத்துக்கு அவ்வளவு சண்டை ஒரு கிரகத்துல. ஏதோ ஒரு ஆப்பிள் தானே, சரி யாரோ ஒருத்தர் சாப்பிட்டுட்டு போட்டமேன்னு விடமாட்டோம். நான் வச்சிருந்தேன் ஆசையா, சாப்பிட்டேன் அப்படிங்கிற அந்த கோபம்ங்கிறது ஒரு குடும்பத்தையே பிரிச்சு கூட விட்டுடும். ஒரு சாதாரண விஷயத்துல ஆரம்பிக்கிற அந்த குரோதம்ங்கிறது பெரிய விஷயத்துல கொண்டு போய் விட்டுறது இல்லையா? அப்ப இதுல எல்லாம் அதுக்குன்னு ஆசைப்படாம இருக்க முடியுமா? இப்ப ஆப்பிள் வேணும்னா வேணும்னு நினைக்காம இருக்க முடியுமா? ஏன்னா வயிற்று பழப்புங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? வயிற்ற அப்பப்ப பாத்துக்க தானே வேண்டி இருக்கு. பசிங்கிறது வந்து தானே இருக்கு. அப்ப அது வேணும் தான். ஆனா இன்னொருத்தர் எடுத்துட்டாங்கிறதுக்காக கோபப்படாத. அடுத்த சொல்யூஷன் என்னன்னு பாரு. சரி, இதவா எடுத்துட்டா, அடுத்தது உனக்கு என்ன, வேற என்ன இருக்கு சாப்பிடலாம்ங்கிறத யோசி. இது எப்படி வரும்னா, கிருஷ்ணனை பத்தி யோசிச்சுட்டு இருந்தா வரும். இப்படி கோபப்படணும், இப்படி காமப்படணுங்கிற இந்த சிந்தையெல்லாம் வராது. இத விடுன்னு சொல்றதை காட்டிலும் இத பிடிச்சுக்கோன்னே சொல்லிட்டு வரான் இந்த கீதை பூரா. அப்படிதான் வருது இந்த 2வது அத்தியாயம். இத விடுன்னு சொல்றதை விட இத பிடிச்சுக்கோன்னு தான் வருது. ஒரு மரத்துல இருந்து ஒருத்தன் கிளையில இப்படி பிடிச்சுன்னு தொங்கின்னு இருக்கான்னு கீழே இறங்க தெரியலங்கிறவன நீ அந்த கிளைய விட்டுடுன்னு சொல்ல மாட்டான். அடுத்த கிளைய பிடியும்பா. அடுத்த மேல ஒரு கிளை இருக்கு பட்டியா, அது எவ்வளவு திடமா இருக்கு, அந்த கிளைய பிடிச்சுண்டா நீ விழவே மாட்ட. அந்த கிளைய பிடி அப்படின்னு சொல்லுவாளே தவிர இந்த கிளைய விட்டுட்டு அதை பிடின்னு சொல்ல மாட்டா யாருமே.
முதல்ல அதை பிடின்னு சொல்லிடுவா, ஏன்னா அவன் விழாம இருக்கணும். அதனால முதல்ல அதை பிடின்னு சொல்லிட்டு அப்புறம் இதை விடுன்னு சொல்லுவா. அது போலதான் இங்க வருது அழகா. நம்ம கிருஷ்ணனை பிடின்னு வருது. அதுக்கப்புறமா கிருஷ்ணனை பிடிச்சுட்டா அது தன்னால விட்டுடும். இந்த காமக்ரோதங்கள் தன்னால விட்டுடும். அதை நம்ம போய் அதை தெரிஞ்சுட்டு நான் எங்க காமப்படுறேன், எங்க கோபப்படுறேன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நாமா போய் விடணுங்கிற அவசியம் இல்லாம அது தானே விட்டுடும் அப்படிங்கிறது இந்த 63வது ஸ்லோகம். 62, 63ல இது பத்தின வியாக்கியானங்கள் வருது. அடுத்தது 64வது ஸ்லோகம் என்னன்னு பார்த்தோம்னா, ராகத்வேஷ விமுக்தைஸ்தும் விஷயான் மறுபடியும் இந்திரியத்தை பத்தி தான். விஷயான் இந்திரியைச்சரன் ஆத்மஹா ஷை. முதல்ல ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த கிருஷ்ணன், அடுத்தது கர்மயோகத்தை தெரிஞ்சுட்டு வரணும்னு சொன்ன கிருஷ்ணன், இப்ப மனசை அடக்கிற முறை சொன்னதுனால அடிக்கடி இந்திரியத்தை பத்தியான பேச்சுகள்ங்கிறது வருது. பிரசாத மதிகச்சதி. ராகத்வேஷம் எவன் ஒருவன் இல்லாம இருக்கானோ, ஒருத்தனை கண்டாலே துவேஷம், அவனை கண்டாலே பிடிக்கல. அது ஏன்னு தெரியல, எதனால தெரியல, ஆனா என்னமோ தெரியல, அவனை கண்டாலே பிடிக்கல. ராகத்வேஷா. இந்த ராகத்வேஷம் அப்படிங்கிறது அப்படிலாம் இல்லாம ஒரு குழந்தைய பார்க்கலாமே. ஒரு சின்ன குழந்தை, பிறந்த குழந்தை எப்படி பிரசன்னமா இருக்கு. அதுக்கு என்ன இவாளை பிடிக்கும், இவாளை பிடிக்கல, இது அதுலாம் அதுக்கு ஏதாவது தெரியறதா? யாரையாவது பார்த்தாலும் அப்படியே சிரிச்சுட்டே பிரசன்னமா இருக்கும் இல்ல, குழந்தை போல ஒரு மனசு. அது போல இந்த ராகத்வேஷம் எதுவும் இல்லாம நம் கடமையை நம்ம பாட்டு நம்ம செஞ்சுட்டு போவோமே. அதை செஞ்சுட்டே போனா நம் இந்திரியம் தானே நமக்கு வசமாகும். இந்திரியத்தை எப்படி வசப்படுத்துறதுன்னு இன்னும் அதுக்கு ஒரு கோர்ஸ் எடுத்துன்னு வர வேண்டாம். இந்திரியம் தானே வசமாகும். அது எப்போன்னு இந்த ராகத்வேஷம்ங்கிறத நம்ம எப்ப விட்டுட்டோமோ, எப்ப நம் கடமையை செஞ்சா போரும் நம்ம நினைக்கிறோமோ, அந்த கடமையை எப்ப நம்ம பகவத் கைங்கரியமா பகவதார்ப்பணமாக நம்ம செய்யறோமோ, அப்ப இந்த ராகத்வேஷம் இதெல்லாம் நம்ம விடுற ஸ்திதி தான் இந்திரியங்கள் நமக்கு வசமாற ஸ்திதின்னு அர்த்தம். ராகத்வேஷ விமுக்தைஸ்து. அதுவே இந்திரியம் வசமானும் நம்ம மனசுல நினைச்சுட்டே இருந்தா அது வசம் ஆகாது. அது அப்படி ஒருவன் அந்த ஸ்திதிக்கு ஒருத்தன் போயிட்டானாகில் அவனுக்கு அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். பிரசாத மதிகச்சதிகி. பெரிய வரப்பிரசாதம். அவனுக்கு எந்த விஷயத்திலயும் அவனுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ங்கிறது இருக்காது. அவன் லைஃப்ல அவன் நிம்மதியா இருப்பான். எப்போதுமே எப்படி நீ நிம்மதியா இருக்க, எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடன்னு ஒருத்தரை பார்த்து கேட்டாலுமே அவன் சிரிப்பான். சித்தப்பிரக்ஞன் ஆனவன் அவன் சிரிப்பனே தவிர அவன் நான் இது ஒரு செமினார் ஒண்ணு எடுத்துட்டேன், ஒரு கோர்ஸ் ஒண்ணு எடுத்துட்டேன், அதுல இதெல்லாம் சொல்லி கொடுத்தான், அதனால அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்லாம் அவன் சொல்லிட்டு இருக்க மாட்டான். அவன் அதுக்கும் சிரிச்சுட்டே பேசாம போயிடுவான். எப்படி நீ இவ்வளவு நிம்மதியா இருக்க, எனக்கும் சித்த சொல்லி கூட அப்படின்னு யாராவது வந்து கேட்டாலும் அதுக்கும் பிரசன்னமா சிரிச்சுட்டே போயிடுவான். அது புரியறப்போ உனக்கே புரியும்னு அர்த்தம். 65வது ஸ்லோகம். பிரசாதே சர்வ துக்கானாம் ஹானிரஸ்யோபஜாயதே யே பிரசன்ன சேதசோ ஹ்யாஷு புத்திஹி பர்யவதிஷ்டதே யே பிரசன்ன சேதசோ. இப்ப கொடுத்த இந்த வியாக்கியானம் தான் இருக்கும். பிரசன்ன சேதசோ. பிரசன்னமாக எவன் ஒருவன் இருக்க பழகின்றானோ அவனை எந்த துக்கமும் அண்டாது. பிரசாதே சர்வ துக்கானா. எந்த துக்கமும் அவனை அண்டாது. ஏன்னா அவன் எதையுமே துக்கம்னு நினைக்கல. இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு, எப்படி நீ இவ்வளவு பிரசன்னமா இருக்க அப்படின்னா அதை பிரச்சனையாவே அவன் எடுத்துக்கலன்னு அர்த்தம். ஒரு கோடீஸ்வரன் உட்காந்து எனக்கு எவ்வளவு கஷ்டங்கிற, இதை பார்த்துக்கணும், அதை பார்த்துக்கணும், அதை பார்த்துக்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும் அப்படின்னு கவலையிலேயே இருக்கிற ஒரு கோடீஸ்வரன் அதை காட்டிலும் ஒரு மரத்தடியில வெறும் கால் மேல காலை போட்டுன்னு ஒரு ஒருத்தன் உட்காந்து இருக்கான்னு எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன்னா அவன் இடத்துல எதுவும் இல்லை, அதனால அவனுக்கு எந்த கவலையும் இல்லை. அதனால அவன் எப்போ பிரசன்னமாக அவனால எப்படி இருக்க முடியாது, இவனால ஏன் இருக்க முடியலன்னா இவன் தேவையில்லாததெல்லாம் தூக்கி சுமந்துன்னு இருக்கான்னு அர்த்தம். அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு நடக்கிறபடி நடக்கட்டும்னு உட்காந்து இருக்கான். அதனால அவனால பிரசன்னமா இருக்க போறது அது பெரிய வரப்பிரசாதம். பிரசாதே சர்வ துக்கானாம் ஹானிரஸ்யோபஜாயதே யே பிரசன்ன சேதசோ ஹ்யாஷு. பிரசன்னமா யாரால இருக்க முடியும்? மனசை கட்டுப்படுத்தினவனால இருக்க முடியும். அதனால பிரசன்னத்தை அப்படிங்கிறது எப்ப வந்துடுத்தோ அவனுக்கு சர்வதா சாந்தி அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார். 66வது ஸ்லோகம். நாஸ்தி புத்திர யுக்தஸ்ய நசா யுக்தஸ்ய பாவனாகா நசா பாவயதஹ சாந்திஹி அசாந்தஸ்ய குதஸ் சுகம். சாந்திங்கிறது தான் எப்போதுமே சுகம்.
இல்ல சாந்திங்கிறது எப்போ ஒருவனுக்கு மனசுல வரும்னா ஸ்திதப்பிரஜனாக இருந்தாக வரும், மனசை அடக்க தெரிஞ்சவனுக்கு வரும். எப்போது சாந்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு சாந்தி பிரேமை இது ரெண்டும் சிமிலர் தான். இதுக்கு ஆப்போசிட் வேர்டுங்கிறது ஒண்ணு கிடையாது. இத பார்த்தோம்னா ஆனந்தம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆப்போசிட் வேர்டுங்கிறது கிடையாது. மீதி எல்லாத்துக்கும் இருக்கு. சுகம்னா துக்கம், லாபம், நஷ்டம், மானம், அபமானம் அப்படின்னு இருக்கிறது போல சாந்தி ஆனந்தம் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆப்போசிட் இருக்காது. அத பரதன் அனுபவிச்சான். யதா வாஹோ சாந்தேஹே அப்படின்னு பரதன் அனுபவிச்சான். அத என்ன எப்படி ஓடி வரான், சாந்தி இல்ல சாந்தி இல்ல சாந்தி இல்ல, அந்த பிரபுவை பார்க்கணும் அந்த பிரபுவை பார்க்கணும் அப்படின்னு ஓடி வர பரதன் சித்திரக்கூட்டத்துல அதோ அங்க தபஸ்வி வேஷத்துல ராமபிரான் உட்காண்டிருக்கார் அப்படின்னு உடனே அங்க ஓடுறான் இல்லையா, ஓடி ததர்ஷ பரதோ குரு. ஏன்னா பரதன் தன்னுடைய பிராத்தாவை பார்த்தான், அண்ணாவை பார்த்தான்னு சொல்லலாம். இங்க வால்மீகி எப்படி சொல்றார், ததர்ஷ பரதோ குரு, தன் குருவை பார்த்தான் அப்படின்னு சொல்றான். அண்ணாவை பார்த்தான்னு சொல்லல, ராமபிரான பார்த்தான்னு சொல்றல, பிரபுவை பார்த்தான்னு சொல்லல, பகவான பார்த்தான்னு கூட சொல்லல. ததர்ஷ பரதோ குரும், தன் குருவை பார்த்தான். நான் அப்படி தபஸ்வி வேஷத்துல இருக்கக்கூடிய ராமபிரான பார்த்து பரதன் நினைக்கிறானா அதுதான் உண்மையா, இதுதான் உண்மையா? இப்படி தபஸ்வியா உட்காண்டிருக்காரே ராமபிரான், இந்த வேஷம் தான் இவருக்கு நிஜஸ்வரூபமா, இல்ல ராஜாதி ராஜனா இத்தனை நாட்கள் எப்படி கோதண்ட பாணியா இருந்தாரோ அந்த வேஷம் தான் இவருடைய நிஜஸ்வரூபமா? எது பார்த்தாலும் அழகா இருக்கே. அத பார்த்த உடனே சாந்தி, ராமபிரானுடைய முகத்தை பார்த்த உடனே மனசு பூரா சாந்தி எங்கேந்தோ வந்து உட்காண்டது இல்லையா, அந்த சாந்திங்கிற நிலை. அந்த சாந்திங்கிறது எவன் ஒருவனுக்கு வரும்னா ஸ்தித பிரஜனுக்கு. அந்த ஸ்தித பிரஜன் யாரு, மனசு அடக்க தெரிஞ்சவன், இந்திரியத்தெல்லாம் அடக்க தெரிஞ்சவன். அது எப்படி அடக்க முடியும், கிருஷ்ணனை பிடிச்சுண்டு, அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் ஆதாரம் அங்க கிருஷ்ணன், கிருஷ்ணன் தான் அங்க ஆதாரம். நச்சா பாவயதஹ சாந்திஹி அசாந்தஸ்ய குத சுகம். அந்த சாந்தியே ஒருவனுக்கு சுகம், அந்த சாந்தியை அனுபவிக்கிறவனுக்கு அந்த சுகம் தெரியும். மடி 67வது ஸ்லோகம். இந்திரியாணாம் ஹி சரதம் யன்மனோ நுவிதீயதே யே ததஸ்ய ஹரதி பிரக்ஞா வாயுர்நாவ நிவாபசி. மறுபடி இந்திரியத்தை பத்தியான விஷயம் தான் இது. முன்னாடி சொன்ன ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானம் தான் அப்படியே கண்டினியூவேஷன் இது. இந்திரியங்கள் போன போக்குக்கு நாம் போகாம அந்த இந்திரியத்தை நம் வசம் வச்சுண்டு நம் பிரசன்னத்தையோட சாந்தியோட இருக்கணும் அப்படிங்கிறது 67வது ஸ்லோகம் வரைக்கும் இது வருது. 68வது ஸ்லோகம் பார்த்தோம்னா தஸ்மாத் யஸ்ய மகாபாஹோ நிஹ்ரீதானி சர்வஷஹ இந்திரியாணி இந்திரியார்த்தோப்யஹ தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதாக. லோகக்ஷேமார்த்தம் நம்ம இந்திரியத்தை பயன்படுத்ததான் வேணும். இந்திரியத்தெல்லாம் அடக்கிட்டேன் அப்படின்னு போய் மறுபடியும் தபஸ்ல உட்காந்து இருக்க முடியாது இல்லையா எல்லாராலையும். லோகக்ஷேமார்த்தம் அதை உபயோகிக்கணும். நம்மால மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இருக்கணும். அந்த பிரயோஜனம் ஆன பிறகு அதனுடைய பலன் நமக்கு என்ன வருதுங்கிறத யோசிக்க கூடாது. லோகக்ஷேமார்த்தம் நம்ம இந்திரியங்களை எப்பப்ப வேணுமோ அப்பப்ப உபயோகிச்சு அப்பப்ப அதை மறுபடியும் உள்ள இழுத்துக்கணும்னு அர்த்தம். ஆமா போலதான். ஆமா வேணுங்கிறச்சே இந்திரியத்தால நடக்கிறது, இப்படி ஊறிண்டு போறது. வேண்டாம்னு எப்ப தோன்றதோ அப்போ எப்ப லோகத்தினுடைய தாக்கம் அதுக்கு வருதுன்னு தெரியறதோ உடனே தன் இந்திரியங்கள் எல்லாம் உள்ள வசம் பண்ணி அது ஓடு மட்டும் தெரியறதோ அது போல நம் மனுஷர்களும் அதே போலதான். இந்திரியம் எப்பப்ப யூஸ் பண்ணணுமோ அதை யூஸ் பண்ணிட்டு லோகத்துல அப்படியே நம்ம போக வேண்டி இருக்கு. ஆனால் அந்த இந்திரியம் எப்ப லோகத்தினுடைய இந்த சாமானிய லோகாயுதம் நம்மளை தாக்குறது அப்படின்னு தெரியறதோ அப்ப உடனே அந்த ஆம போல அந்த இந்திரியத்தை நம் வசப்படுத்தணும். இந்திரியா இந்திரியார்த்தேப்யஹ தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதாக யா நிஷா சர்வபூதானாம். 69வது. யா நிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜகார்த்தி சம்யமீ யஸ்யாம் ஜக்ராதி பூதானி சா நிஷா பஷ்யதோ முனேஹே. இது ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சரியமான ஸ்லோகம் தான் இது. பகல் ராத்திரியா தெரியும், ராத்திரி பகலா தெரியும். பகலே ராத்திரி, ராத்திரியே பகல். நமக்கு பகல்னா அவளுக்கு ராத்திரி, அவளுக்கு ராத்திரினா நமக்கு பகல். இந்த ஸ்லோகத்தை இப்ப யா சொல்றது? ஏன்னா இப்ப பெரும்பாலான எல்லாருடைய வாழ்க்கையுமே இப்ப அப்படிதான் இருக்கு. ஏன்னா நம்ம ஒர்க் பண்றதெல்லாம் முன்னாடி எல்லாம் நம்மளுடைய நாட்டு பிரஜைகளோடயே நம்ம வேலை செஞ்சுட்டு இருப்போம். இப்ப நம்ம எல்லாம் இன்டர்நேஷனல் லெவல்ல வேலை செய்யறோம். UK டைம் ஜோன், US டைம் ஜோன், அவளுக்கான டைம் ஓவர்லாப், அவளோட நம்மளுடைய கொலாபரேஷன் இப்படின்னு ஆயிட்டதுனால
அவளுடைய பகல் நமக்கு இங்க ராத்திரி, நம்மளுடைய ராத்திரி அவளுக்கு பகல்னு ஆயிட்டதுனால அவ நேரத்துக்கு நம்ம முழிச்சுட்டு இருக்கணும், நம்ம நேரத்துக்கு அவ முழிச்சுட்டு இருக்கணும். அப்பதான் நம்ம ஒருத்தர் பேசிக்க முடியும், வேலையை செய்ய முடியும்னு ஆயிடுத்து இப்போ. ஆனால் இந்த ஸ்லோகம் அதை சொல்ல வரல. பகல் ராத்திரி, ராத்திரி பகல்னு இந்த ஸ்லோகம் அதை சொல்ல வரல. இங்க இத சொல்ல வர்றது வேற விஷயம். இத சாமான்யமா வச்சுட்டு இதை அர்த்தம் பண்ணக்கூடாது. நிஷா சர்வ பூதானாம் தஸ்யாம் ஜாகார்த்தி சம்யமீகி. இது வியாக்கியானம் என்னன்னு பார்த்தா, முழிச்சுட்டு இருக்கிறவன் தூங்குறவன் அப்படின்னு ரெண்டு பேரை வச்சுட்டு பார்த்தோம்னா, ஸ்தித பிரஜனா ஜிதேந்திரியனா இருக்கக்கூடியவன் முழிச்சுருப்பான் தன்னுடைய இந்திரிய விஷயத்தை வச்சுண்டு. தன் இந்திரியங்களை எப்படி ஜாக்கிரதப்படுத்தணுமோ ஜாக்கிரதப்படுத்திண்டு முழிச்சுருப்பான் இந்திரிய விஷயத்துல. ஆனால் இந்த லோக சுகதுக்கத்துல தூங்கிட்டு இருப்பான்னு அர்த்தம். ஸ்தித பிரஜனா இருக்கக்கூடியவன். ஆனால் சாமானிய லோக சுகத்துல ஈடுபட்டு இருக்கிறவன் இந்திரிய விஷயத்துல தூங்கிட்டு இருப்பான். ஆனா இந்த லோக சுக துக்க விஷயத்துல முழிச்சுட்டு உட்காந்துருப்பான். முழிச்சுட்டு எனக்கு இது வந்ததே அது வந்ததேன்னு முழிச்சுன்னு உட்காந்துருப்பான். அதுதான் இங்க ராத்திரி பகல் அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. இது பூதானி சா நிஷா பஷ்யதோ முனேயே. நம்ம பாக்குறதுல பஷ்யதோ முனே, நம்ம பாக்குறதுல இருக்கு. நம்ம எதை முழிச்சுட்டு எதை பார்க்கணும், எதுக்கு தூங்கணும்ங்கிறத நம்ம முடிவு பண்றதுலதான் இருக்கு. அதுவா நமக்கு வராது, நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்ம இந்திரிய விஷயத்துல நம்ம முழிச்சுட்டு இருக்கணுமா, அது லோக சுக விஷயங்கள்ல தூங்கணுமா, இல்லது லோக சுக விஷயங்கள்ல முழிச்சுன்றது இந்திரிய விஷயத்துல தூங்கணுமா அப்படிங்கறத முடிவை நீயே பண்ணுன்னு விட்டுட்டோம் பகவான். யார் யாருக்கு எப்படி எப்படி வேணுமோ நீங்களே முடிவு பண்ணுங்கள். இதோடைய கண்டினியூவேஷனே 70வது ஸ்லோகம் என்ன வருதுன்னு பார்த்தா, சமுத்திரமாபஹா பிரவிசந்தி யத்வத். சமுத்திரம் போலே, சமுத்திரம் நல்ல அகழியா எவ்வளவு கம்பீரமா பெருசா ஜோன்னு இருக்கு. சமுத்திரம் கம்பீரமா இருக்கு பார்த்தா. சமுத்திரத்தோட தான் அத்தனை நதிகள்லாம் சங்கமம் மாறுது. அப்படி அது சங்கமம் மாறுச்சே, அதுக்காக சமுத்திரம் அப்படியே வழிஞ்சு வெள்ளமாக ஓடுறதா இல்ல. எல்லாம் என் கூட சங்கமம் மாறுதே, இந்த லோக விஷயங்கள் எல்லாம் என் கூட சங்கமம் மாறுதேன்னு அதுக்காக வழிஞ்சு ஓடிடல. இல்ல நதிகள்லாம் தன்னோட சங்கமம் ஆலைன்னா அதுக்காக சமுத்திரம் வறண்டு போயிடுறதா, அதுவும் இல்ல. அது எப்போதும் இருக்கிற நிலையிலேயே எப்படி இருக்கோ அது போல சம்சாரிகள் ஏகப்பட்ட லோக விஷயங்கள் நம்மள தாக்கினாலும் அன்றினாலும் நம்ம அப்படியே வழிஞ்சு வெள்ளமாக ஓடிடாம, இல்ல எதுவுமே நம்ம கிட்டக்க இல்லைனாலும் ஒண்ணுமே இல்லை நான் ஓட்டாண்டி ஆயிட்டேன்னு உட்காராம, நம்ம எப்படி சமுத்திரம் அதனுடைய நிலையில அது சமமாக இருக்கோ அதே போல சம்சாரிகள் சமமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த 70வது ஸ்லோகம். அடுத்தது 71வது ஸ்லோகம். அத்தியாயம் முடிய போறது. 71வது ஸ்லோகம். விஹாய காமன்யஹ சர்வான் புமாம்ச்சரதி நிஸ்பிருதஹ நிர்மமோ நிரஹங்காரஹ சசாந்தி மதிகச்சதி. மறுபடியும் இங்க சாந்திய பத்தி தான் சொல்ல வரார். நிர் அகங்காரஹா, நம்ம அகங்காரம், நம்முடைய அந்த காமம் குரோதம் இதெல்லாம் விட்டுட்டு சமுத்திரம் எப்படி ஒரு நிலையாக இருக்கோ அதே போல நாமும் ஒரு நிலையாக இருந்தால் அந்த சாந்தி அப்படிங்கிறது நம்ம கூட உட்காரும் அப்படிங்கிறது இங்க 71வது ஸ்லோகம். அடுத்தது 72வது ஸ்லோகம். ஏஷ பிரம்மி ஸ்திதிஹி பார்த்தாம் நைனாம் பிராப்ய விமுஹ்யதி. இந்த பார்த்தா அப்படின்னு கூப்பிட்டு சொல்றார். இந்த ஸ்திதிங்கிறது எப்ப வரும் அப்படின்னு கேட்டா, ஏஷ பிரம்மி ஸ்திதிஹி பார்த்தா, எப்பதான் வரும் இந்த ஸ்திதி? நான் கேட்ட கேள்விக்கு ரொம்ப அழகா பதில் சொல்லிட்டேன் கிருஷ்ணா. ஸ்தித பிரஜ்ஞன்னா என்னன்னு கேட்டேன், நல்ல டீட்டெயிலா சொல்லிட்டேன். அந்த ஸ்தித பிரஜ்ஞனா இருக்கிறதுக்கு நம்ம மனசை அடக்கணும். மனசை எப்படி அடக்கணும் அதுக்கான உதாரணங்கள்லாம் கூட சமுத்திரம் அது இதுலாம் சொல்லிட்டேன். இந்த ஸ்திதிங்கிறது எப்ப வரும் தானே தெரியல. எப்பதான் வரப்போறதோ இந்த ஸ்திதி, எப்ப இன்னைக்கு வருமா, நாளைக்கு வருமா, நாளான்னைக்கு வருமா தெரியல. அதுக்குதான் 2வது வரியில இங்க சொல்லிருக்கு, ஸ்தித்வாஸ்யாம் அந்த காலேபி. அந்த காலேபி அந்திம காலத்துல வந்தாலும் வரலாம். ஆனா அந்த ஸ்திதி வந்தாச்சுன்னா மோட்சம்தான். இல்ல உனக்கு ஜன்மா பூரா இந்த ஸ்திதி இருக்கணுங்கிறது கூட இல்ல. அந்த காலேபி, அந்த கால அந்திம காலத்துல வந்தா கூட போலும். பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி. அந்திம காலத்துல இந்த ஸ்திதி உனக்கு வந்தா கூட போரும். உனக்கு நிச்சயமா ஆட்கொள்ள உனக்கு நான் இருக்கேன். அந்த அந்திம காலத்துல இந்த ஸ்திதிங்கிறது எப்படி வரும்? நம்ம வாழ்நாள்ல நம்ம பூரா கீதை கேட்டிருந்தாதான்.
வாழ்நாள்ல கீதை கேட்டு இல்ல கீதையை புரிஞ்சுண்டு ஆத்மஸ்திதினா என்னங்கிறத நம்ம உணர்ந்திருந்தாதான் அதுக்கப்புறம் அந்திம காலத்துல இந்த ஸ்திதிங்கிறதாவது நமக்கு வரும். ஞானம் இல்லாமல் மோட்சம் இல்லைன்னு சித்த முன்னாடி சொன்னோம். அந்த ஞானம்ங்கிறது கூட எப்படி இருக்கு, ஏன்னா இங்க நிறைய மோட்சபுரின்னு சில க்ஷேத்திரங்கள்லாம் கூட சொல்றோம். அயோத்தியா, மதுரா, மாயான்னு சில மோட்சபுரின்னு சில க்ஷேத்திரங்கள்லாம் கூட சொல்றோம் இல்லையா. ஆனா அங்க இருந்தாலேயே அங்க யாரு மடிஞ்சாலும் மோட்சம் அப்படின்னா அந்த ஞானம் இருந்தால்தானே மோட்சம்னா அந்த ஸ்திதிங்கிறது எப்படி வரும்? அந்த பகவான் அதுக்குதான் அஜ்ஞானத்தை விலக்கி ஞானமும் அவனே கொடுத்தாதான் உண்டு. ஏன்னா நம்மளா போய் ஞானத்தை சம்பாதிக்கணும்னா எங்க இருந்து போய் சம்பாதிக்கிறது? அந்த ஞானமாகிய ஸ்திதியையும் கிருஷ்ணார்ப்பணம், நம்ம கிருஷ்ணார்ப்பணம்னு இன்னைக்கு பண்ணி பழகிட்டோம்னா அந்த கிருஷ்ணனே வந்து அந்த ஞானத்தையும் கொடுத்து அஜ்ஞானத்தை விளக்கி அந்த ஸ்திதியையும் கொடுத்து அந்திம காலத்துல நம்மள ஆட்கொள்ளுவான். அப்படிங்கிறது அந்திம காலத்திலயும் இந்த ஸ்திதி வரலாம், வாழற காலத்திலயும் வரலாம். ஏஷ பிரம்மி ஸ்திதிஹி பார்த்தா நைனம் பிராப்ய விமுஹ்யதி. அல்ல அவரவர்களுடைய பிராப்தம்பா எப்ப வருங்கிறதெல்லாம் இன்னைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், வராமலே கூட போலாம், இல்ல அந்திம காலத்துல மட்டும் வந்தாலும் வந்துடலாம். அது எல்லாத்துக்கும் ஆதாரமாக எது இருக்கிறதுன்னா நம்ம இப்போதே அந்த பகவானை நம்ம ஆசிரயிச்சு கொஞ்சம் கிஞ்சித் ஞானமாவது சம்பாதிச்சுக்கணும்னு நாமே நினைச்சாதான் அந்த அந்திமத்திலேயாவது அந்த ஸ்திதி அப்படிங்கிறது வரும். அப்படிங்கிறது ஆச்சரியமான 2வது அத்தியாயத்துல சாங்கிய யோகம் அப்படிங்கிறது ஆச்சரியமான இந்த